சில குடும்பங்கள் உண்டு. நம்ம சைமன் அப்பா இருக்காங்க, பிரபாதி சிஸ்டர் அங்கே வந்திருக்கிறாங்க. வேறு யாராச்சும் ஜார்ஜ் பிரதர் ஃபேமிலி இல்லை, இன்னைக்கு இல்லை, அவங்க உண்டு. இப்படி ராஜா உண்டு. ராஜா இருக்கிறான். இப்படியாய் தொடங்கினோம். அந்த காலத்தில் தான் எங்களோடு இருந்த தம்பி கிதியோன், இப்படியாய் கொஞ்சம் பேர் சேர்ந்து நாங்கள் ஊழியத்தை தொடங்கினோம். அன்று எங்களுக்கு இருந்த பெரிய சப்போர்ட் என்றால் எங்களோடு கூட எங்களோடு இருந்த, எங்களோடு வாசம் பண்ணின எங்களுடைய 2 சகோதரங்கள். ஒரு ஆள் வந்திருக்கிறாங்க பாபங்கள், இன்னொரு ஆள் சஜியங்கள். அவர் டெரியை கூட்டிக்கிட்டு ஒரு இன்டர்வியூக்கு போயிருக்கிறார், என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு. இந்த 2 குடும்பங்கள் எங்களுக்கு பெரிய பலம். எங்கள் துவக்க ஊழிய காலத்தில் நாங்கள் திருமணத்தின் போது நாங்கள் எடுத்த தீர்மானம், நாங்கள் கல்யாணம் முடிந்து எங்கள் உயிருள்ள வரை, ஜீவன் உள்ளவரை ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும், அதுதான் தீர்மானம். ஆனால் 3 வருடங்கள் 3.5 வருடங்கள் அந்த ஊழியத்தில் ஓடின பிறகு ஊழியத்தையே வெறுத்து விட்டேன். நமக்கு இந்த ஊழியம் செட் ஆகாது, ஏன்னா நிறைய பொய் சொல்ல வேண்டியிருக்கு, நிறைய அரசியல் பண்ண வேண்டியிருக்கு. இதெல்லாம் பார்த்து 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 வெறுத்து போய் வேண்டவே வேண்டாம், எங்கேயாவது விசுவாசியாக இருந்துட்டா போதும் என்று ஓடினவர்கள். அதன் பிறகுதான் மனைவி அந்த காரியத்தை சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு ஒரு தீர்மானம் பொருத்தனம் பண்ணியிருக்கிறோம். காலம் ஃபுல்லாக ஊழியம் செய்வோன்னு, ஊழியம் செய்தே ஆகணும். அப்பவும் நான் சொல்கிறேன், பரவாயில்லை செய்யலாம், ஆனால் இங்கே வேண்டாம். ஏன்னா பாஷ தெரியாது. இன்னொன்று, நமக்கு அந்த ஒரு சபை என்றால் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடும், நிறைய வேலை பண்ண வேண்டி இருக்குது. இதெல்லாம் வேண்டாம், நம்ம வேலைக்கு போவோம், நல்ல சம்பளம், அந்த சம்பளத்தில் எங்கேயாவது கிராமத்தில் போய் ஊழியம் செய்வோம், எங்கேயாவது கிராமத்தில் இருக்கிற சபைகளுக்கு உதவி செய்வோம், அது போதும், அதுவும் ஊழியம்தான். இப்படி சமாளித்து பார்த்தோம், ஆனால் சமாளிக்க விடலை ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. 2வது வாரம் அந்த வீடை எடுத்தோம். வீடு எப்படி இருக்கும் என்றால், அந்த வீடை எடுத்து சில ஞாபகங்கள். முதல் முறையாய் ஒரு அன்பு சகோதரி, இப்பொழுது நம்மோடு இல்லை, சகோதரி தேவி, வீட்டு பாத்திரம் கழுவுற வேலை. ஒரு வீட்டுக்கு பாத்திரம் கழுவி அந்த காசில் ஒரு கிளாக் வாங்கிட்டு வந்தா, ஒரு ஸ்கொயர் ஒரு கிளாக்கு, வால் கிளாக்கு. 2வது வாரம், முதல் வாரம் நான் கையில் இப்படி வச்சுருந்தேன் பைபிள். ஏன்னா அந்த ஸ்டேஜ் எப்படி இருக்கும்னா, ஒரு பக்கம் ஹாலு, இன்னொரு பக்கம் பெட்ரூமு, சென்டரில் நான் நிற்பேன். எனக்கு முன்னே ஒரு சுவர் இருக்கும், பின்னாடி கக்கூசு, அங்கேயும் 3 பேர் உட்கார்ந்துருப்பாங்க பின்னாடி, ஏன் பின்னாடி. இதுதான் நம்முடைய முதல் சபை. ராஜாவுக்கு ஞாபகம் இருக்கா? இப்போ ஃபோட்டோவில் பார்ப்பீங்க, அப்போ தெரியும். ஆமென். இப்படியாய் தொடங்கின சபை. அந்த கையில் வச்சிருந்ததுக்காக ஒரு சகோதரன், அன்று எங்களோடு இருந்த சகோதரன் வில்லியம்ஸ், கார்பெண்டர் வேலை பார்க்குறவர், அவர் அடுத்த வாரம் இந்த ஸ்டாண்டை தூக்கிட்டு வந்தார். அதுக்காக தான் அதை ஞாபகத்து வச்சுருக்கிறேன். அதுதான் முதல் புல்பிட்டு. நம்ம அதை தூக்கிட்டு வந்தார் 2வது வாரம் பிரசங்கம் பண்ணுறதுக்கு. அதை தூக்கி சென்டரில் போட்டுட்டு, அதுதான் நம்முடைய முதல் ஸ்டேஜ். இப்படியாய் ஊழியத்தை தொடங்கினோம். 1.5 வருட காலங்கள் அதே வீட்டில் இருந்து ஆராதித்தோம். ஆராதித்து அந்த வீட்டுக்கு வெளியில் எல்லாம் லைனில் சேர் போட்டு உட்காருவாங்க. உட்கார இடம் இல்லாமல் ஆண்டவர் ஆசீர்வதிக்க தொடங்கினார், ஆத்துமாக்களை தந்தார். ஓடினோம், ஓடிக்கொண்டே இருந்தோம். ஆமென், அல்லேலூயா. பிள்ளைகள் 2 பிள்ளைங்க. முதல் டெரி அப்போ 3 வயசு. முதல் ப்ரேயர் முடிஞ்சு நாங்கள் முடிச்சுட்டு, என்ன ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம்னு சொல்லும்போது டெரிக்கு அப்போ பேச தெரியாது, 3 வயசு வரை அவள் பேசலை. அவளுக்கு தெரிஞ்ச ஒன்று ஏசி சர்ச்சும் அம்மையும் மேரி ஆண்டியும். அவளுக்கு சர்ச்சுக்கு ஏசி, அந்த சர்ச்சுக்கு போனோம், மேரி அம்மாவை பார்க்கணும். அந்த மேரி அம்மா இல்லை, எங்கள் மேரி அம்மாவை.
இதுதான் அவளுக்கு, அந்த சின்ன குழந்தையில அவளுக்கு இருந்த ப்ரேயர் முடிஞ்சு நாங்கள் அப்படியே நிற்கிறோம். அம்மாவை இழுக்க தொடங்கினா, பேச தெரியாது, வா 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 போலான்னு. எங்கன்னா சர்ச்சுக்கு போகணும், அம்மாமே பார்க்கணும், வா போகலாம். அவளுக்கு அது தெரியல, என்ன பண்ணுறோன்னு ஒன்றும் புரியல. அவ்வளோ சிறு வயது. அதிலிருந்தே ஊழியத்தை தொடங்கினோம். ஊழியத்தை தொடங்கி ஓடிக்கொண்டே இருந்தோம். அந்த நாட்களில் எல்லாம் 2 பிள்ளைகளையும் வளர்த்தி எடுத்தது, ஒரு லெவலுக்கு கொண்டு வந்தது எங்களுடைய அன்பு சகோதரங்கள் தான். அவங்க வீட்டில் தான் தூங்கும். நாங்கள் 11, 11:30, 2, 3 மணிக்கெல்லாம் வந்த நாட்கள் உண்டு. வந்து தட்டி அவங்க பெட்டில் இருந்து தான் பிள்ளைகளை எடுத்து கொண்டு போவோம். இதுதான் ஊழியத்தின் துவக்க நாட்கள். அடுத்ததாய் ஆண்டவர் சின்ன ஒரு ஹால், ஒரு 250 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு சின்ன ஒரு ஹால் தந்தார். அந்த ஹாலில் அடுத்ததாய் முதல் சபையாய், அதுதான் அந்த நேரத்தில் முதலாவது எங்களுடைய அன்பு சகோதரர் டொமினிக், எங்களுடைய சகோதரர் ஒரு 10 சேர் வாங்கிட்டு வந்தார். அந்த 10 சேரும் இன்னும் இருக்குது. பின்னாடி ஒரு ஒயிட் சேரு 10 சேர் இருக்கும். அந்த 10 சேரு 2011 அன்பு சகோதரர் தந்தது. எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, கூட இருந்தவர்களுடைய அந்த உற்சாகப்படுத்தினது, என்கரேஜ் பண்ணது, இதுதான் ஆரம்ப காலங்களில் எங்களுக்கு உதவியாக இருந்தது. அடுத்தது அன்பு சகோதரங்கள் உண்டு. அந்த நாட்களில் நம்மை அவ்வளவாய் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நம்ம கெட்டப்பை பார்த்தா பாஸ்டர் போல தெரியாது. ஒரு அன்பு சகோதரன் கிதியோனும் என்னுடைய மனைவியும் ஒரு வீட்டுக்கு ஹவுஸ் விசிட்டிங் போனாங்க. ஹவுஸ் விசிட்டிங் போகும்போது அந்த வீட்டில் உள்ள அந்த அம்மா சொன்னாங்க, ஐயோ அவரை பார்த்தா பாஸ்டர் போல தெரியலையே, என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் எல்லாம் எடுக்கணும், அவரை பார்த்தா ஒரு சின்ன பையனை போல இருக்கு, இவரை நம்பி எப்படி சர்ச்சுக்கு வர்றது? ஆண்டவர் கிருபையில் அவங்க பையனுக்கு கல்யாணம் நான் தான் நடத்தி வச்சேன். ஆமென் ஆமென். நம்முடைய சபையில் முதலாவது திருமணம் நடந்ததும் அப்பாவுடைய பையன் பாபுடைய திருமணம் தான் நம்முடைய சபையில் முதல் திருமணம். இப்படியாய் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாய் ஆண்டவர் நடத்தி கொண்டு போனார். அந்த சின்ன 250 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சிங்கிள் அப்படியே இருக்கும். நான் இப்படி நின்று பிரசங்கம் பண்ணால் இங்கே பிள்ளைங்க இருக்கும். என் அந்த கால் பக்கம் பிள்ளைங்க சுற்றி இருப்பாங்க. நான் அசைய முடியாது, அங்கே இங்கே போக முடியாது, அவ்வளவு நெருக்கம். அடுத்ததாய் ஆண்டவர் கிருபையால் அநேக இடங்கள், ஒரு 2-3 இடத்துக்கு நாங்கள் அட்வான்ஸ் கொடுத்து எங்களுக்கு ஆராதிக்க ஹால் கிடைக்காமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு இடத்துல அட்வான்ஸ் கொடுத்து திருப்பி வாங்கினோம். 2 இடத்துல அட்வான்ஸ் கொடுத்து திருப்பி வாங்கினோம். இப்படி பல போராட்டங்களை கடந்து கடைசியாய் ஒரு நாள் ஒரு ஹால் எடுத்து அட்வான்ஸ் கொடுத்து அதனுடைய இன்டீரியர் ஒர்க்கு பண்ணுவதற்காய் எல்லாம் ஆயத்தப்படுத்தி டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஓப்பன் பண்ணுறதுக்கு பாஸ்டரும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓனர் சொல்லிட்டான், என் பொண்டாட்டிக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் அட்வான்ஸை வாங்கிட்டு போயிருங்கன்னு. ஆமென். உடனே எங்கள் திருப்பி நம்முடைய பழைய சபையுடைய ஓனர் ராமரெட்டி அவர்களை திருப்பி போய் பார்த்தோம். திருப்பி பார்த்துட்டு சொன்னோம், நாங்கள் காலி பண்ணுறதில்ல, எங்களுக்கு இப்படி சிச்சுவேஷன், எங்களுக்கு அனுமதி கொடுங்க, நாங்களே இடித்து நாங்களே பெருசாக்குகிறோம். அப்போ அவர் அனுமதி கொடுத்தார். அனுமதி கொடுத்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஆராதனை முடிந்தவுடன் அந்த பில்டிங்கை இடித்தோம். 2 சுவர் இடிக்கணும். 2 சுவர் அப்படியே இருக்கும். 2 சுவர் இடிக்கணும். இடித்து பெருசாக கட்டணும். அடுத்த வாரம் ஆராதனைக்கு ஓப்பனிங். ஒரே வாரம் 7 நாள் தான் எங்களுக்கு முன்னால் இருந்தது. அப்போது என்னோடு நாங்கள் 1 வாரம் லீவ் போட்டிருந்தோம். அப்போ சில சகோதரங்கள் எல்லாரும் 1 வாரம் லீவ் போட்டிருந்தாங்க கூட இருந்த. அப்படி இருந்து நாங்கள் ஒரே வாரத்தில் இரவும் பகலுமாய் அந்த 500 ஸ்கொயர் ஃபீட் அந்த ஹாலை கட்டி முடித்து ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஓப்பனிங். புதிய சபையில் நாங்கள் அந்த சபையை திறந்தோம், பிரதிஷ்டை செய்தோம்.
அன்று எங்களோடு இருந்த அந்த சகோதரங்கள், ஒரு சகோதரன் மனோகர், எங்கள் ஊருக்கார், நாகர்கோவில்காரர் கூட இருந்து, அவர் தான் கொத்தனார், கையாளி எல்லாம் அவர் தான். ஆனால் அவர் வெல்டரு. அப்படி தான் சபை கட்டினோம். அது கூடவே சகோதரன் சுதாகர், அந்த கூட இருந்த சகோதரன் அநேக கஷ்டப்பட்டு அந்த சபையை உருவாக்கினோம். 500 ஸ்கொயர் ஃபீட் நாமவே மொத்த செலவும் செய்து நாமவே வாடகையும் கொடுத்தோம். எப்படியாவது ஆண்டவரை ஆராதிக்கணும், ஆண்டவருக்கு ஒரு சபை நமக்கு வேண்டும். இந்த ஒரே ஒரு நோக்கம்தான். நம்ம வரும்போது கூட அதுலேருந்து ஒரு செங்கல் கூட எடுக்கல, அப்படியே விட்டுட்டு வந்தோம். ஆமென், அல்லேலூயா. நோக்கம் எல்லாம் ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும், அவ்வளவுதான். ஆமென், அல்லேலூயா. இப்படியாய் ஓடிக்கொண்டிருந்தோம். அன்று பல குடும்பங்கள் ஒன்றன் பின் ஒன்றாய் வந்து சேர தொடங்கினார்கள். ஒரு 10 வருடத்தை கடந்த அநேக குடும்பங்கள் இன்று நம்முடைய சபையில் உண்டு. அநேகம் பேர் விட்டு போனார்கள். யார் யாருக்காய் அதிகம் நேரம் செலவழித்தேனோ அவர்களெல்லாம் காலை வாரினார்கள். ஆனால் இன்றும் தொடக்கத்திலிருந்து இன்றை வரைக்கும் கூட இருக்கிற சில சகோதரங்கள் உண்டு, சில குடும்பங்கள் உண்டு. அவர்களுக்காய் தேவனை துதிக்கிறேன். கித்தனகள்ளியிலிருந்து அநேக ஒரு கூட்ட பிள்ளைங்க இருந்தாங்க அன்றைக்கு. அதில் ஒரு குடும்பம்தான் சகோதரன் வேலுவுடைய குடும்பம். சகோதரன் வேலு, ஜெயந்தி, குட்டி பிரதர் உண்டு, ரமேஷ் பிரதர் உண்டு, அப்படி ராம்ராஜ் பிரதர் உண்டு. ஒரு பெரிய கூட்டமே இருந்து எல்லாம் சொந்த ஊர்களில் போய் செட்டில் ஆயிட்டாங்க. இப்படியாய் போய்கொண்டிருந்து கொரோனா காலத்தில் மீண்டும் சபை 100-150 பேர் ஆராதித்து கொண்டிருந்த சபை கொரோனாவோடு மீண்டும் 25க்கு போச்சு. அந்த ஃபோட்டோவும் இருக்குது உங்களுக்கு, அந்த வீடியோவில் வரும். கொரோனா காலத்தில் மீண்டும் பழைய நிலைமைக்கு போய்விட்டது. திருப்பியும் கொஞ்சம் கொஞ்சமாய் ஆண்டவர் வழி நடத்தி, இதற்கு இடையில் 2012 முதலாவது நம்முடைய சகோதரங்கள் வேலு, ஜெயந்தி சொந்த ஊரில் போய் செட்டில் ஆனாங்க. செட்டில் ஆன பிறகு அவங்க, ஐயா எங்கள் ஊருக்கு வாங்க, நம்ம ஊரில் ஜெபத்தை தொடங்கலான்னு சொல்லி 2012 இன்று வரைக்கும் அந்த கிராம ஊழியம் மாதத்தில் ஒரு நாள் நாங்கள் கிராமங்களை சந்திக்கிறோம். கிராமம் என்றால் ஒரே நாள் 2-3 கிராமங்களை சந்திப்போம். காலையில் ஒரு கிராமத்தில் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி, அது முடித்து இன்னொரு கிராமத்தில் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி, அது முடித்து ட்ராக்ஸ் கொடுப்போம். சாயங்காலம் தெரு பிரசங்கம், எல்லாம் ஆடியோ சிஸ்டம் எல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கேயாவது ஒரு தெருவுக்கு போய் அங்கே அதை செட் பண்ணி அங்கே தெரு பிரசங்கம் வைப்போம். அதனுடைய ஆண்டவர் அதன் மூலம் அநேக குடும்பங்களை தொட்டார். விசேஷமாய் தூங்கி கொண்டிருந்த அநேக ஊழியக்காரர்களை தட்டி எழுப்பினார். அதுவே பெரிய அச்சீவ்மெண்ட். ஆமென், அல்லேலூயா. பல பேருக்கு கோபம், இந்த ஆள் என்ன பெங்களூர்ல இருந்து வந்து இங்கே பண்ணணுமா, நாங்கள் பண்ண மாட்டோமா? பண்ணாததுக்கு தானே நாங்கள் வர்றோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. பல பிரச்சனைகளை சந்தித்தோம். பல பேர் ஏசினார்கள், பல பேர் தூசித்தார்கள், பல பேர் காணிக்கைக்காய் வருகிறோம் என்று சொன்னார்கள். கூட இருந்த சகோதரன் ஊரெல்லாம் சொல்லி கொண்டு நடந்தான், பெங்களூர்லேருந்து அந்த ஐயா வர்றது காணிக்கைக்கென்று. ஆனால் நாங்கள் காணிக்கை வாங்கினதில்லை, அன்பு சகோதரங்களுக்கு தெரியும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி பல போராட்டங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு ஆலமரத்தடியில் ஜெபம் நடத்தி கொண்டிருந்தோம். அந்த சகோதரன் அந்த புயலை கிளப்பி விட்டனால நாங்கள் அந்த ஊர்ல இருந்து பல கிராமங்களுக்கு போனோம். ஆனால் இன்றைக்கு 50 கிராமங்களுக்கு மேலாய் நாங்கள் சந்தித்து விட்டோம். அந்த சகோதரனுக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு அந்த சகோதரன் சொல்லலைன்னா இன்னைக்கும் அதே ஆலமரத்தடியில் தான் இருந்திருப்போம். ஆமென், அல்லேலூயா. அடுத்ததா இப்படியா கிராம ஊழியம் போய்கொண்டிருந்தது. அநேக இதற்கிடையில் சில சபைகள் ஸ்தாபிக்க நாம் முயற்சி செய்தோம், செலவு செய்தோம். நம்ம ஏமாற்றியவர்கள் உண்டு, ஏமாற்றின ஊழியக்காரர்கள் உண்டு. துவக்க காலத்திலிருந்து இடைப்பட்ட காலம் வரைக்கும் ஏமாற்றி கொண்டு போனவர்கள் உண்டு. சபை கட்டுகிறோம் என்று காசை வாங்கிக்கிட்டு
ஒளிந்து ஓடின ஊழியக்காரர்கள் உண்டு. எல்லாவற்றையும் பார்த்து விட்டோம். எல்லாவற்றையும் பார்த்து கொஞ்ச நாள் நிறுத்தி இருந்தோம். இனி இந்த பிரான்ச் சர்ச், இந்த ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்றதே வேண்டாம், என்ன வேணாலும் நம்ம நேரடியா பண்ணணும் என்று மீண்டும் முயற்சி செய்தோம். இப்படியாய் முயன்று கொண்டிருக்கும் போது ஒரு 4 வருடத்திற்கு முன்பாய் சகோதரன் ஜான், சகோதரி ரேவதி, அன்பு குடும்பம் நமக்கு பரிச்சயமானார்கள். அந்த ஒரு VBS மூலம் நமக்கு அறிமுகமானார்கள். அப்படி அறிமுகமாகி VBS 2-3 வருடம் தொடர்ந்து நடத்தினோம். அப்போ ஒரு ஊழியம் பண்ண வேண்டும் என்று அவர்களுக்கு வாஞ்சி, அதை அறிந்து நாம் சபையிலிருந்து ஒரு பிரான்ச் சர்ச்சாய் ஒரு சபையை, ஒரு ஹால் எடுத்து இப்போ அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம். அவங்க ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜோலார்பேட்டையில் நம்முடைய சபையின் ஒரு கிளை சபை. அன்பு சகோதரங்கள், பிள்ளைங்க அதை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இப்படியாய் ஊழியம் ஒவ்வொரு பாகமாய் வளர்ந்து கொண்டிருந்தது. 2024 புதிதாய் வாணியம்பாடியில் சகோதரன் பிரான்சிஸுடைய சொந்த ஊர் தேவராஜபுரத்தில் ஒரு ஊழியத்தை தொடங்கி மாதம் 2 ஞாயிற்றுக்கிழமை ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் செய்வதற்கு ஒன்றுதான், எங்கள் திராணிக்கு மேலாய் நாங்கள் ஓடுகிறவர்கள். அது பெருமைக்காய் சொல்லவில்லை, அது அப்படித்தான். ஆமென், அல்லேலூயா. அநேக ஊழியக்காரர்கள், அநேக சகோதரர்கள், நான் வேலை செய்கிற இடத்துல அநேக சகோதரர்கள் நான் பாஸ்டர்னு சொன்ன உடனே ஷாக்காகி நிற்பது உண்டு. காரணம், நான் செய்கிற வேலை அப்படிப்பட்ட வேலை. ஒன்று நியாயமாய் இருக்க முடியாது. நான் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன். நான் கையாளுகிற பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ் கோடிகள். வருடம் மினிமம் ஒரு 200-250 கோடியுடைய PO நான் ஹேண்டில் பண்ணுவேன். அவ்வளவு. அது சில பேருக்கு தெரியும் பர்ச்சேஸில் என்ன நடக்கும் என்று. ஆனால் அதிலெல்லாம் உண்மையாய் ஓடுகிற ஓட்டங்களை ஆண்டவர் தந்தார். ஆண்டவர் கிருபையால் ஓட வைத்தார். அதெல்லாம் ஓடி ஆண்டவருடைய ஊழியத்தையும் நடத்தும் போது பல பிரச்சனைகள், சவால்கள் உண்டு. சில 20 வருட 25 வருட ஊழியக்காரர்கள் சொன்னார்கள், அவனுக்கு புத்தி இல்லை, நல்ல வேலையை பார்த்துட்டு அவன் வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாம். ஏன் முன்னாடியே நின்று ஒரு ஊழியக்காரன் சொன்னான், சில பேருக்கு இப்போ மூளை இல்லை, அதனால மூளை சூப்பு போட்டு குடிக்கணும். ஆமே, நம்முடைய கோவிஞ்செட்டிப்பாளையில் உள்ள ஒரு பிரதான ஒரு ஊழியக்காரன், ஆமீன், முகத்துக்கு நேராக சொல்லுவேன், முழு நேர ஊழியம் நீ செய்வதை காட்டிலும் பல மடங்கு நாங்கள் செய்திருக்கிறோம். என் சபையில் முழு நேர ஊழியம் ஒருத்தனும் கிடையாது, ஒரு பிள்ளைகளும் கிடையாது. எல்லா பிள்ளைகளும் உழைக்கிறவர்கள், எல்லா பிள்ளைகளும் வேலைக்கு போகிறவங்க. வேலைக்கு போய் சம்பாதிச்சு அந்த சம்பாத்தியத்தில் இருந்து சபையை கட்டி, ஊழியங்களை கட்டி, கிராம ஊழியங்களை செய்து இதெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். முழு நேர ஊழியத்தை காட்டிலும் நாங்கள் அதிகமாய் பிரயாசப்படுகிறோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரயாணம் என்றால் 1000 கிலோமீட்டர் எல்லாம் எங்களுக்கு ஒரு சர்வசாதாரணம். ஆமென், 1000 கிலோமீட்டர் எல்லாம் சர்வசாதாரணமாய் டிராவல் பண்ணிட்டு அடுத்த நாள் அவங்கவுங்க வேலைக்கு போயிடுவோம் வந்து. ஆமென், அல்லேலூயா. இப்படியாய் ஊழியத்தை ஆண்டவர் செய்ய ஆண்டவர் எங்களுக்கு பலன் தந்தார், வேறொன்றுமில்லை. பவுல் சொல்லுவார், கடந்த வாரத்தில் பைபிள் ஸ்டடியில் பார்த்தோம், இது பெரிய நம்முடைய மகிமையோ நம்முடைய பெருமையோ நம்முடைய திறமையோ அல்ல, ஊழியம் என்பது நம்முடைய தலையின் மேல் விழுந்த கடமை. பவுல் சொல்றார், நான் சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் ஐயோ எனக்கு கஷ்டம். ஆமென். அதனுடைய பொருள், நான் சாபம். நான் சுவிசேஷத்தை பிரசங்கியாமல் இருந்தால் எனக்கு கேடு, சாபம். ஆமென். அப்போ இந்த சுவிசேஷம் என்பது, சுவிசேஷ வேலை என்பது எங்கள் பெருமைக்காய், நம்முடைய பெருமைக்காக அல்ல, ஆண்டவர் நமக்கு ஒரு வழி திறந்தார் அல்ல, இது நம்மேல் விழுந்த கடமை. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும், ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தலையில் விழுந்த கடமை சுவிசேஷம் சொல்லுவது. ஆமென். அதைத்தான் நாமும் செய்கிறோம், பெருசா ஒன்றும் இல்லை. ஆமென், அல்லேலூயா. ஆனால் பல சவால்களை எதிர்கொண்டோம், கிராம ஊழியத்திலாக இருக்கட்டும், நம்முடைய இந்த பகுதியிலாக இருக்கட்டும். ஆமென், அல்லேலூயா.
ஆனால் எல்லாவற்றின் மத்தியிலும் எனக்கு ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைத்த போது ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தம் யோசுவா 1:5 வாக்கியம். எங்கே எந்த பிரச்சனைகள் என்றாலும் நீங்கள் சில ஃபோட்டோக்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நாங்கள் கிராம ஊழியத்தில் போய் பிரசங்கம் பண்ணுறதே கோயிலுக்கு முன்னாடி தான் இருக்கும். அதிலும் விசேஷமாக போன மாதம் நான் பிரசங்கம் பண்ணுறேன், எனக்கு பின்னாடி திரிசூலம் இருந்துச்சு. ஆமே, அதுக்கு முன்னே தான் நமக்கு ஸ்டேஜ் கிடைக்குது, வேற வழி இல்லை. ஆமேன், அல்லேலூயா. ஆனாலும் இன்று வரை ஒருவனும் ஒரே ஒரு இடத்துல ஒரு சகோதரன் நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், ஸ்பீக்கர் பின்னாடி இருந்த ஸ்பீக்கரை எட்டி உதைச்சிட்டு அங்கே பயங்கர பிரச்சனை. நான் பிரசங்கம், நமக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு, தொடங்கின நிப்பாட்டுறது இல்லை, எப்போ முடியுதோ அப்போ தான் நிப்பாட்டுறது. அங்கே பயங்கர பிரச்சனை. நான் பிரசங்கத்தை முடிக்கிறதா இல்லை, பிரசங்கம் பண்ணி முடிச்சு ப்ரேயரும் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு போகும்போது அங்கே ஸ்பீக்கர் அவுட்டு. ஸ்பீக்கரை எட்டி மிதிச்சு ஒரே வாரம் ஐயா ஹாஸ்பிட்டலுக்கு போனார். எந்த காலால் எட்டி உதைச்சானோ அதே கால் ஆக்சிடெண்ட்ல முறிஞ்சி ஹாஸ்பிட்டலில் கிடந்தான். அதுக்கு அடுத்தது 2 VBS கூட்டம், VBS சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி, அந்த வீட்டுக்கு முன்னாலே டென்ட் போட்டு நடத்தி இருக்கிறோம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எது சாத்தியம் இல்லையோ நான் இந்த வாக்குத்தத்தம் தான் பிடிப்பேன். எங்க போனாலும், எந்த இடத்துல பிரசங்கம் பண்ண இடம் கிடைச்சாலும், எந்த தெருவுக்கு கொண்டு போனாலும், ஆண்டவர் கொண்டு போனாலும், என் ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தம் ஒன்றுதான், உயிருள்ள வரைக்கும் உனக்கு முன்னால். ஒரு முறை வாசிங்க, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். இன்று வரைக்கும் ஆண்டவர் கிருபையால் ஒருத்தன் கை வைக்க ஆண்டவர் அனுமதிக்கல. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் மட்டும் இல்லை, இன்னும் முடியாது. ஆமென். அந்த நம்பிக்கை நமக்குண்டு, அந்த விசுவாசம் நமக்குண்டு. வாக்குத்தத்தம் என் தலைமையில் இருக்கிறது. ஆமென். வாக்குத்தத்தம் நம்முடைய தலைமையில் இருக்கிற வரைக்கும் ஒருவனும் நம்ம கை போட முடியாது. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் இந்த 15 வருடங்கள் ஆண்டவர் நடத்தினார். என் வார்த்தையை சுருக்குகிறேன். இந்த 15 வருடங்களாய் ஆண்டவர் நம்மை நடத்தின வழிகளுக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். அதே போல ஆண்டவர் எந்த ஒரு சுய லாபமும் எதிர்பார்க்காமல் நம்முடைய ஊழியமே அதுதான். ஆமென், அல்லேலூயா. எந்த இடத்திலும் எதுவும் எதிர்பார்த்ததில்லை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. என்னோடு ஊழியத்தில் நடக்கிற சகோதரர்களுக்கும் தெரியும். ஆமென். மிஞ்சி போனால் ஒரு டீ கிடைக்கும், இல்லை ஒரு ஆம்பூர் பிரியாணி கிடைக்கும், அது மிஞ்சி ஒன்றும் கிடைக்காது. ஆமென், அல்லேலூயா. எந்த சகோதரங்களும் நாங்கள் இதுவரைக்கும் ஊழியத்தின் பாதையில் எந்த மனஸ்தாபமும் வந்ததில்லை. ஆமென். எங்களை பாஸ்டர் கூட்டிட்டு போய் இப்படி பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு, எந்த இதுவும் இதுவரைக்கும் வந்ததில்லை. ஆமென். அவ்வளவு எல்லா பிள்ளைகளும், வேலை செய்கிற பிள்ளைங்க அந்த சமர்ப்பணத்தோடு தான் ஓடுகிறோம். அதனால் இன்றைக்கு இந்த நிலைமையில் நிற்கிறோம். ஆமென். கடந்த 3 வருடத்திற்கு முன்பாய் தேவ கிருபையால் இந்த காலை எடுக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஆமென், அல்லேலூயா. இந்த காலெல்லாம் நமக்கு எட்டா கனிதான் நம்முடைய நிலைமைக்கு. ஆனால் ஆண்டவர் அந்த ஓனரோடு இடைப்பட்டார். அந்த ஓனர் பேசும்போது பேசி முடிச்சுட்டு சொன்னார், ಸಾರ್ ಏನಂದು ಗೊತ್ತಿಲ್ಲ ಸಾರ್, ನಿಮ್ಮ ಹತ್ರ ಮಾತಾಡುವಾಗ ನಾನೇ ಅಡ್ವಾನ್ಸು ರೆಡ್ಯೂಸ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಬಾಡಿಗೆನೂ ಕಡಿಮೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ, ಏನು ನಡೀತಾ ಇದ್ದೀನಿ ನನಗೆ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇಲ್ಲ, ನಿಮಗೂ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇಲ್ಲ, ನನಗೂ ಗೊತ್ತಾಗಿದೆ. ಆಮೇಲೆ ನಿಮಗೂ ಗೊತ್ತಾಗಲ್ಲ, ಅದು ನನಗೂ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ. ಆಮೇಲೆ ಯಾಕೆಂದರೆ ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಇದೆ, ದೇವರೇ ಇಷ್ಟೊಂದು ಬಾಡಿಗೆ ಕೊಡೋಕ್ಕೂ ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಶಕ್ತಿ ಇಲ್ಲ. ಆಮೇಲೆ அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் அன்பு சகோதரனையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். ஓனரை ஆமென், அல்லேலூயா.
ஆண்டவர் இப்படியாய் நம்மை இந்த காலுக்கு கொண்டு வந்தார். இந்த 3 வருடங்கள் முடிய போகிறது. ஆண்டவர் இன்னும் நம்மை நடத்துவார். இந்த நாளில் விசேஷமாய் துவக்க காலங்களில் எங்களோடு இருந்த அன்பு சகோதரங்கள், ஆண்டி, அதே போல் சகோதரன் வேலு எல்லோருக்காய் நான் மனமாற நன்றி சொல்லுகிறேன். சாட்சி சொல்லும்படியாக என்னை கொண்டு வந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா இன்றைக்கி நான் இங்கே சாட்சி அன்றைக்கி என்ன பெரிய சாட்சி. ஆனால் ஐயா நான் நேற்றே சொன்னார் 3 நிமிஷம் தான் சொல்லணும் அப்படின்னாரு. ஆனால் நான் கேட்டேன் 3 நிமிஷம்லாம் பத்தாது அப்படின்னு. ஏன்னா இன்றைக்கி என்னை வழிநடத்தி ஆவிக்குரிய வாக்கியே நீங்கள் ஆவிக்குரிய தகப்பனாக இருக்காங்க. ஆனால் தகப்பன் அவர் மாத்திரம் இல்லை, முழு குடும்பமாக எங்களை வழிநடத்தினாங்க. ஏன்னா அது நான் மறக்க முடியாது. ஏன்னா சாட்சியாக இருக்கணும். ஏன்னா இந்த சாட்சி சொன்னால் தான் எதுக்காக இதுமாதிரி சாட்சி சொல்கிறான்னு அநேகருக்கு தெரியும். ஏன்னா நான் வைரேகமாக இந்து குடும்பத்தில் இருந்தோம். ஏன்னா அது மறக்கவே முடியாது. ஏன்னா என் மனைவி கிறிஸ்துவங்க, ஆனால் படிக்க தெரியாதவங்க, நல்லா பாட்டு போடுவாங்க. சரி அப்படியே போட்டவங்க நான் என்ன பண்ணேன், திருமணம் செஞ்சு கொண்டு அவங்களுக்கு ஒரு சவால் விட்டேன். நான் உன்னை எங்கள் திருவிழா நடக்கும்போது உன்னை தலைமையில கூ வச்சு நான் கூட்டும் போகணும்னு ஒரு சபதம் வச்சேன். ஆனால் அவங்க சொன்னாங்க அது ஒரு காலமாக ஜீவனுள்ள தேவன் என்னோடு இருக்கிறாரு, அது ஒரு காலமும் முடியாதுன்னு ஒரு சவால் விட்டாங்க. சரி நான் அதையும் பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்படி காலங்கள் ஊரில் அப்படியே அரக்கோணம் பதில் ஒரு சிறிய ஒரு கிராமத்தில் வாழ்ந்து கொண்டு வந்தோம். ஆனால் எங்கள் வீடு எங்கன்னா அந்த ரோட்டு ஓரத்தில் புளிய மரம் இருக்குது இல்லையா, அந்த புளிய மரம் அடியில் தான் வீடு இருக்கும், ஒரு குடிசை வீடு. அது பல வருஷம் எங்கள் அப்பாலாம் அப்படியே கடந்துட்டாங்க, அங்கேயே இருந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அது பக்கத்தில் இந்த விவசாய இடத்த என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு போலீஸ் அந்த இடத்த வாங்கிறாங்க, ஒரு 4 ஏக்கரா. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த எங்கள் கைனி பக்கத்தில் இருக்கிற இந்த புறம்பக்க இடம் எங்களுக்கு தான் சேரும்னு சொல்லி பயங்கர போராட்டம். சரி அது மத்தியத்தில் இருந்தோம். அப்படியே இருந்துட்டு நாங்கள் வேலை விஷயமாக எங்கள் பெங்களூர் வந்துட்டோம், கெத்துக்கானில் தங்கியிருந்தோம். அப்படி இருக்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, ஜேசிபி வச்சு நைட்டு அந்த வீடியோ இடிச்சிட்டாங்க. இன்னும் சாட்சி இருக்குது, ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன், டைம் இருக்கும்போது அது இன்னும் அதிகமாக சொல்ல விருப்பப்படுகிறேன். அப்போ வீடு இடிச்சிட்டு அவங்க என்ன பண்ண, வீடு கட்ட ஆசைப்பட்டு வீடும் கட்டிட்டாங்க. அது இன்றைக்கி அது ஒரு சாட்சியாக இருக்குது. அவங்க வீடு இப்போ நான் சொல்ல விரும்பலை. அதே மாதிரி என்னுடைய பையன், பெரிய பையன் சப்பானியாக பிறந்துட்டான், ஆண்டிக்கப்பா. அது எங்களால் துவைக்கவே முடியல. அப்போயும் நான் மனம் மாறலை. அப்போயும் நான் இந்து தான் வைராகமாக இருக்கிறேன். அப்போயும் எங்கள் வீட்டில் சொல்கிறேன், அப்போயும் நான் ஏற்றுக்கலை. அப்படி இருக்கும்போதும் பார்க்காத ஹாஸ்பிட்டலாம் கிடையாது. நாங்கள் இங்கே கித்தக்காண்டிலேருந்து வேலூர் சிஎம்சிக்கு கூட்டும் போவோம், அங்கேருந்து திருப்பதி கூட்டும் போயிருக்கோம். சுத்தாத ஹாஸ்பிட்டலும் எங்கேயுமே கிடையாது. அப்படி எங்கள் வீட்டில் எவ்வளோ சொல்லி பார்த்தாங்க, ஏற்றுக்கலை. 10 வயசு ஆயிடுச்சு, என்னால் தூக்க முடியல. ஒரு சின்ன பையனாக தூக்கிக்கலாம், 10 வயசு பையனை என்னால் தூக்க முடியல. எங்கள் வீட்டுக்கிட்ட அவங்ககிட்ட கொடுத்துருவேன், என்னால் தூக்க முடியல அப்படின்னு. சரி அவங்களும் என்ன பண்ண சோர்ந்து போது அவங்களும் தூக்கிட்டு அப்படியே நடப்போம், அப்படியே சுற்றிட்டு இருந்தோம். எப்படி போவோன்னா, தவுக்கில் எப்படி எகிரி குச்சிட்டு போவோம், 4 காலில் தான் போவோம். கை இந்த காலுகள்லாம் அப்படியே ரத்தம் வந்துடும், தேஞ்சு போயிடும், எங்களால் சகிக்க முடியாது. அப்போ சில பேர் சொல்லுவாங்க, அவர் தான் இந்தா இருக்கார், நீ கிறிஸ்டின் ஆச்சு, உங்கள் ஜீவனுள்ள ஆண்டவர் இல்லையா, ஏன் அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வற்புறுத்துவாங்க. அன்னையத்தையும் நாங்கள் உடஞ்சி போவோம். அப்போயும் நான் பண்ணேன், மனம் திரும்பல. அப்படியே இருக்கும்போது பார்த்து விட்டோம். அப்புறமேட்டுக்கு நான் பண்ண கித்தக்கானலில் இருக்கும்போது நான் வேலைக்கு போயிட்டு வந்துருக்கேன். ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு ப்ரேயர் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம பெரிய சபையிலேருந்து தான், ஒரு கனடா பாஸ்ட்டு. நான் சும்மா இல்லாமல் அந்த ப்ரேயர் சவுண்டு கேட்டுட்டு எங்கள் வீட்டில் போய் சொல்லிட்டேன். சொன்ன உடனே என்ன பண்ணுறேன், எங்கள் வீட்டில் அதையும் தாங்க முடியாமல் சரி நம்ம ஆண்டவர் வார்த்தைன்னு சொல்லிட்டு உடனே அந்த ப்ரேயர் முடியல அந்த வீட்டு வாசலையே நின்றுட்டோம். 5 பேர் இதுமாதிரி நாங்கள் போய் தமிழ் பேசணும். அவருக்கு கனடா பாஸ்ட்டாக இருக்கார். அவர் சொன்னார், நம்ம எனக்கு தமிழ் அவ்வளோ தெரியாது, தமிழ் பாஸ்ட் ஒருத்தர் இருக்கார், நான் உங்களை அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட சொல்லிட்டு இருக்காப்புல இருக்குது. அவர் சொன்னோடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, டர்ரி அப்போலாம் சின்ன குழந்தை கூட்டின்னு குடமாக வீடு சந்திக்க வந்துட்டாங்க. அந்த டைமில் எனக்கு வெறுப்பாச்சு. நான் திட்ட ஆரம்பித்தேன் மனசுக்குள்ளே, என்னடா நம்ம சும்மா இல்லாமல் போய் சொல்லிட்டுமே, நம்ம வீட்டை தேடி வந்துன்னு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக திட்டிட்டு பார்க்க மாட்டேன், வந்தாலும் பேசுறது கிடையாது. ஒரு நாள் வீட்டில் ஊருக்கு போயிட்டுருந்தாங்க. நான் அப்படி வீட்டுக்கு வெளியில் இருக்கும்போது வந்தாங்க. ஆனால் நான் தான் இவங்களுக்கு தெரியாது, என்னையும் அவங்களுக்கு தெரியாது. என்ன கேட்டாங்க, எங்கே அந்த வீட்டுக்காரமானு. அவங்க இல்லை, அவங்க ஊருக்கு போயிட்டாங்கன்னு சொன்னால் அதை பார்க்காம கம்னு வந்துட்டாங்க. அப்படி போயினே இருக்கும்போது தான் கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் வீட்டில் குடும்ப பிரேயர் வைக்கணும்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை குடும்ப பிரேயர் வைப்பாங்க சாயந்தரத்தில். நான் வேலையிலேருந்து வந்துடுவேன். ஆனால் உள்ளே ப்ரேயர்னு வந்துட்டு இருக்கேன். நான் பேக் வச்சுட்டு வெளியே நின்றுட்டு இருப்பேன். எப்போ இந்த முடிச்சுட்டு யார் வெளியே வராங்களோ கற்று தொடங்கும் அந்நேரத்தை நான் உள்ளே போவேன். அப்படி கொஞ்ச நாளாக போயின்னு இருக்கும்போது கூட என் மேலே அவ்வளோ வெறுப்பு கிடையாது. எனக்கு தான் வெறுப்பு, ஏன்டா நம்ம வீட்டில் வராங்களோ, கிறிஸ்தவங்க இப்படி வந்துட்டாங்களே, நம்ம வைராகமாக இருந்தோமே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே திட்டினா அப்படியே இருக்கும்போது அப்போ முடிஞ்சு கூட
என்னை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு அன்பாக பேசுவார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுவார். அந்த வார்த்தையெல்லாம் தான் இன்றைக்கி எப்படி இருக்கேன். இன்றைக்கி இங்கே வந்து நான் சாச்சா நிற்கிறேன். அதே போல் என் வீட்டில் வந்து சரடு நகையெல்லாம் திருடு போயிடுச்சு. வீட்டில் திருடு போனதும் சரி நாங்கள் கேஸ் கொடுத்தோம் வாபஸ் வாங்கிட்டோம். சரி அவங்க ஏகப்பட்ட ஃபேமிலியாக இருக்காங்களான்னு. ஏன்னா அதுலேயும் வந்து பெரிய சாட்சி இருக்குது. ஏன்னா அதையும் இன்றைக்கி நம்ம வந்து அவங்கள சொல்லக்கூடாதுக்காக தான் நாங்கள் எல்லாத்துலேயும் தாய்ந்து போனோம். ஆனால் அவங்க வீட்டில் இன்றைக்கி அந்த சிஸ்டருடைய அந்த எடுத்த மகள் என்ன பண்ணுங்க, அந்த அவங்களுடைய கைத்தில் இன்றைக்கி தாலி இல்லாமல் விதவியாக இருக்காங்க. ஆனால் இதுவரை நாங்கள் கேட்கல, சண்டை போடல, விட்டோம். ஆனால் அதே போல் இன்றைக்கி அநேக நான் சொல்லிட்டே போனோம், அநேக சாட்சிகள் இருக்குது. இதெல்லாம் டைம் இருக்கும்போது சொல்லும். இதுவரையும் வாய்ப்பு கொடுத்த ஆவிக்குரிய தகவல் குடும்பத்துக்கு நன்றி. ஸோ சபை மத்தியில் கர்த்தர் ஒரு நல்ல சாட்சியை வைத்திருக்கிறதுக்காக ரொம்ப நன்றி. ஸோ எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு நல்ல சபை, நல்ல ஊழியக்காரர், நல்ல அண்ணன் தம்பிங்க, அக்கா தங்கச்சிங்க, அந்த மாதிரி நல்ல ஒரு இத்தனை குடும்பங்களை கொடுத்துருக்காரு. அதுக்கு கர்த்தருக்கு நன்றி. பாஸ்டர் சொன்னது போல் தான். எரேமியா 1வது அதிகாரத்தில் தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன், அந்த வார்த்தைன்படி தான். அது ஆக்சுவலி உண்மை தான். ஆனால் நம்ம அந்த சூழ்நிலைகளால் வந்து நமக்கு அது ஆண்டவருடைய தரிசனமும் அழைப்பும் நம்ம வந்து அநேக வேலை அது நமக்கு தெரியாமல் போயிடுது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எங்கள் ஊர் இப்போ நிறைய பேருக்கு எங்கள் ஊரை பற்றி தெரியும். பெரிய ஒரு எப்படி சொல்கிறது மலைவாழ் கிராமம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அங்கே ஒரு பஸ் வசதியே இல்லை, ஸ்கூலு இல்லை, போஸ்ட் ஆஃபீஸ் இல்லை, கிளினிக், ஹாஸ்பிட்டல்ஸ் ஒன்றுமே இருக்காது. பயங்கரமான மலைவாழ் கிராமம். எங்கள் ஊருக்கெல்லாம் டிவி வந்ததே கலைஞர் டிவி வந்தபோது தான் எங்கள் ஊருக்கெல்லாம் டிவி வந்தது. ஸோ அப்படிப்பட்டதான ஒரு கிராமத்தில் எங்கேயோ இருந்த என்ன இன்றைக்கி உங்கள் மத்தியில் ஆண்டவர் நிற்க வச்சுருக்காருன்னா அதே ஒரு பெரிய சாட்சி. ஸோ ஏன்னா தாவீது சொல்கிறது போல் நான் கோத்தரத்திலே ரொம்ப சிறியவன் அப்படின்ற மாதிரி இந்த சமுதாயத்தில் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, இந்த மனுஷங்கள்லாம் இவங்கெல்லாம் ரொம்ப பெரியவங்க அப்படின்று சொல்லாத அப்படிப்பட்டதான ஒரு சமுதாயத்திலேருந்து வந்தவன் நான். ஆனால் இன்றைக்கி உங்கள் முன்னாடி மயக்க கொடுத்து ஆண்டவர் நிற்க வச்சுருக்காரு. ஏன்னா என் குடும்பத்தில் பாஸ்டர் சொல்லும் போது அந்த சாட்சியெல்லாம் அப்படியே நான் நினச்சிட்டு இருந்தேன். என் குடும்பத்தில் எத்தனையோ பேர், என் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் இருந்தாங்க. ஆனால் என் ஊரில் 12வது படிக்கும்போது ஒரு 5 பேர் 12வது படித்தாங்க, அதில் நானும் ஒருத்தன். ஸோ யோசிச்சு பாருங்கள் எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லி. ஸோ ஆண்டவர் அப்படியெல்லாம் என்னை வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. அதே போல் என் அண்ணன் தம்பிங்கோ, என் சொந்த பந்தம், அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீட்டுங்களில் போயிட்டு இன்னொரு வீடுங்களில் போயிட்டு அடிமையாக வேலை செய்வாங்க. ஆனால் என்ன இன்னைக்கு உங்கள் முன்னாடி நிற்க வச்சிருக்கு. பாப்பா வந்து இன்னொரு வீடுங்களில் போய் ஆடுங்க மேய்ப்பாங்க. என் தம்பிங்க வந்து நிறைய வீடுங்களில் போயிட்டு வேலை செய்வாங்க, மேஸ்திரி வேலைக்கு போவாங்க. ஆனால் ஆண்டவர் உங்கள் முன்னாடி நிற்க வச்சிருக்காரு. அந்த அழைப்பு ரொம்ப பெருசு. தெரியாம சொன்னது போல தான், தாயின் கருவில் உருவாகும் முன்னே தெரிஞ்சுக்கிட்டாரு. அவர் மட்டும் தெரிந்து கொள்ளாமல் இருந்திருந்தா இன்னைக்கு என்ன எப்பன்னு தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை இருந்தது. நான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, உலக பிரகாரமாக தான் வாழ்ந்தேன். சரியாக படிப்பும் சரியாக படிக்கல, டிப்ளமா டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். ஊரில் சும்மா சுற்றிட்டு இருந்தேன். அப்போ ஊருங்களில் வந்து நிறைய சண்டை சச்சரவுங்க அப்படி இப்படின்னு வந்ததுனால போலீஸ் கேஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு என்னோடய அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையில் கொண்டு போய் சேர்த்துட்டாரு. வேலூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் கேட்ரிங்கில் சேர்த்துட்டாரு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக அப்படி தான் போயிட்டு இருக்கேன். ஸோ நல்லா படிக்கலை. நான் வந்து எப்படி சொல்கிறதுனா சென்னை, வேலூர், மகாபலிபுரம், மைசூர், கோயம்புத்தூர் இப்படி அங்கங்கன்னு போயிட்டு இருந்தேன். எந்த ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு சரியான ஒரு என்னடா எங்கே போகுது இந்த வாழ்க்கை, எப்படி போகுது ஒன்றுமே தெரியாமல் தான் போயிட்டு இருந்துச்சு.
அப்படி இருக்கும்போது தான் 2012 ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி பெங்களூருக்கு வந்தேன். மோசேயை போல தான். மோசே எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்துருந்தாலும் சூழ்நிலை வந்து அவர் ஒரு 40 வருஷம் அவருடைய சொந்த எல்லாத்தையும் விட்டு போயிட்டு ஆடு மேய்க்கிறவராக இருந்தார். ஸோ மறுபடியும் ஆனால் ஆண்டவருடைய அழைப்பு இருந்ததுனால மறுபடியும் ஆண்டவர் அழைச்சி வந்தார். ஸோ அதை போல் தான் என்னோடய வாழ்க்கை இப்படி எப்படியோ போயிட்டு இருந்தது. அப்படி இருக்கும்போது தான் பெங்களூர் கொண்டு வந்தார். பெங்களூர் 2012 ஜூலை மாதம்னு நினைக்கிறேன், நம்ம சபை பழைய சபையில் வந்து ஆண்டவர் என்னை கொண்டு போய் சேர்த்தாரு. அப்போ இருந்து தொடர்ந்து ஓடிட்டு இருக்கேன். எப்படி சொல்கிறது, ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஒரு கம்பெனியில் ஒழுங்காக நான் வேலை செய்ய மாட்டேன், 1 வருஷம் வேலை செய்ய மாட்டேன். ஆனால் இப்போ இருக்கிற கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா 9 வருஷம் கம்ப்ளீட் ஆக போகுது. ஸோ ஒரே கம்பெனியில் ஆண்டவர் நிரந்தரமாக வச்சுருக்காரு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எவ்வளோ நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா பண பிரச்சனை, வாடகையும் கட்ட முடியாது, வேலைங்க இல்லாமல் அப்படியெல்லாம் இருந்தது. ஸோ அந்த நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஊழியக்காரு பாஸ்டம்மா தான் என்னை வந்து அரவணைச்சது, சாப்பாடு கொடுப்பாங்க, அவங்க வீட்டிலே தங்கிட்டு இருப்பேன், அவங்க கூடயே ஓடுவேன். ஸோ ஏன்னு சொல்கிறேன்னா அவங்கெல்லாம் இன்றைக்கி என்னை அப்படி பார்க்காம இருந்திருந்தா இன்றைக்கி உங்கள் முன்னாடி இப்படி நான் நின்று இருக்க மாட்டேன். ஸோ ஆண்டவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட தரிசனம் உன்னை தாயின் கருவில் உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டேன் அப்படின்னதுனால எப்படி எப்படியோ போயிட்டு இருந்த வாழ்க்கை இன்னிப்போ தான் அப்படி ஓகே, இதுதான் உன் தரிசனம், நீ இப்படி தான் ஓடணும், இதுதான் உன் ஃபேமிலி, இதுதான் இனி ஜீவனுள்ள நாள் வரை நீ இப்படி தான் ஓடணும்னு சொல்லி ஆண்டவர் சரியான அந்த ஒரு தரிசனத்தை தந்து அந்த அழைப்பை உறுதிப்படுத்தி தொடர்ந்து ஓட வச்சுட்டு இருக்காரு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். 2 பிள்ளைங்க, ஒய்ஃபு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எதுவும் பிரச்சனைங்க இல்லை, யாருக்கிட்டும் இது வேணும் அது வேணும்னு போயிட்டு நிற்கிறதில்ல. ஆண்டவர் எங்களை வெட்கப்படுத்தாமல் நடத்திட்டு இருக்காரு. அதே போல் ஊழியக்காரரோடு சேர்ந்து அநேக கிராமங்கள் ஊழியம் அது இதுன்னு ஓடிட்டு இருக்கோம். வேலை ஊழியம் நைட்டு நாங்கள் வந்து படுக்கிறதே 10:30, 11, 12 மணி ஆகும். ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வைராக்கியத்தையும் தாகத்தையும் ஆண்டவர் குறையவே செய்யலை. அதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடும்பங்களை சந்திக்கணும், இன்னும் நிறைய ஊழியங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பாஸ்டர் கிட்ட கூட கேட்டிருக்கேன், இன்னும் நிறைய ஊழியங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆண்டவர் சரியான பாதையில் எங்களை நடத்திட்டு இருக்கிறதுனால எங்களை வெட்கப்படாமல் கர்த்தர் வச்சுருக்காரு. நல்ல ஃபேமிலி, நல்ல சபை, நல்ல பிரதர்ஸுங்க. ஸோ கர்த்தர் இந்த ஒரு நல்ல வாழ்க்கையை தந்ததுக்கு கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஸோ எங்கேயோ ஒரு குக்கிராமத்தில் இருந்த என்னை இன்னைக்கு உங்கள் முன்னாடி இவ்வளோ ஒரு நல்ல சாட்சியை வைத்திருக்கிறது கர்த்தர் மட்டுமே. என்னுடைய பலனோ திறமையோ அறிவோ ஒன்றுமே இல்லை, எல்லாம் கர்த்தருடைய கிருபை தான். தொடர்ந்து ஓடிட்டு இருக்கேன். பாஸ்டரை பார்த்து ஒவ்வொரு விஷயங்களாக கற்றுட்டு தொடர்ந்து ஓடிட்டு இருக்கேன். இது வெறும் ஆரம்பம் தான். எனக்கு நல்லா தெரியுது இன்னும் பெரிய தரிசனத்தை தந்திருக்காரு. எங்கள் ஊரில் சபைங்க கட்டணும், முதியோர் இல்லம், சிறு பிள்ளைங்க ஹாஸ்டலு, சொந்தமாக சபை அப்படின்னு பெரிய ஒரு தரிசனத்தை ஆண்டவர் தந்திருக்காரு. தொடர்ந்து அதில் ஆண்டவர் நடத்துவார். ஸோ ரொம்ப நன்றி. இந்த ஒரு நல்ல சாட்சி. நானும் சபைக்கு வந்து 13 வருஷம் ஆச்சு. ஸோ இந்த 13 இந்த விக்டர் ஏஜ் சபை, வாய்ஸ் ஆஃப் காட், இந்த சபையில் என்னையும் ஒரு ஐக்கியமாக ஆண்டவர் வச்சுருக்கிறதுக்கு நன்றி. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த கொஞ்சம் காலகட்டத்தில் விட்டு போயிடுவாங்க. ஒரு நாள் ஜெயந்தி சிஸ்டர் என்னை பார்த்து சொன்னாங்க, வேலு பிரதரோட ஒய்ஃப், பிரதர் நிறைய பேர் விட்டு போகிறாங்க, நீங்களும் பாஸ்டர் விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நல்லா தெரியும் அவங்க என்ன போனாலும் நான் போக மாட்டேன். ஏன்னா ஆண்டவருடைய ஜீவ வார்த்தைங்க இங்கே தான் கிடைக்குது. ஸோ அவர் தான் என்னை எப்படி சொல்கிறது, ஏன் சொந்த தகப்பை என்னை நடத்தினதை விட பாஸ்டரம்மாவும் என்னை நடத்தினது தான் அதிகம். எப்படி நடக்கணும், எப்படி நான் இன்னும் நல்லா சொல்லுவேன். அது ஆக்சுவலி 3 நிமிஷம் முடிஞ்சிருக்கோம், மன்னிச்சுங்க. எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், எப்படி செபிக்கணும், இது எல்லாமே எனக்கு கற்றுக் கொடுத்தது பாஸ்டர் ஃபேமிலி தான். நான் இன்றைக்கி ஏதோ நான் என்னோடய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பேசுகிறது எல்லாமே வந்து பாஸ்டரை பார்த்து நான் காப்பி பண்ணுறது தான். ஸோ இந்த அளவுக்கு ஆண்டவர் இன்றைக்கி எங்களை ரொம்ப ஆசீர்வாதமாக சமாதானமாக வச்சுருக்காரு. கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நன்றி. தேங்க்யூ. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். இந்த இடத்துல ஆண்டவர் நிறுத்திருக்கிறார் என்றால் அவர் கிருபை தான். ஏன்னா ஆண்டவர் ஊழிக்காக முதலமாக பாட்டு கொடுத்துருக்கிறாரு. தாயின்
தாயின் கருவில் தோன்றும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று. அல்லேலூயா. பிரான்சி சகோதரர் சொன்னார், 40 வருஷம் மோசே தன்னுடைய வாழ்க்கை நடத்தினான் என்று. அது மாதிரி 40 வருஷம் பொறுத்து தான் ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பு என்னும் பாத்திரத்தை கொடுத்தாரு. அல்லேலூயா. 2012 தான் நான் ஞானஸ்நானம் எடுத்தேன். 2012 தான் ஞானஸ்நானம் எடுத்தேன். ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு சர்ச்சுக்கெல்லாம் போயிருக்கிறேன். நான் ஹாஸ்டலில் இருந்திருக்கிறேன். ஹாஸ்டலில் ஒரு நாளைக்கு, அந்த ஹாஸ்டல்லன்னா ஒரு நாளைக்கு அப்படி போனாலும் 5-6 முறை ஜெபிக்கணும். சாப்பிடும்போதும் ஜெபிக்கணும், ஒரு டிபார்ட்மெண்ட்டில் போய் ஒரு வேலை தொடங்கும் போதும் ஜெபிக்கணும், மறுபடியும் டீ குடிக்கும் போதும் ஜெபிக்கணும். அப்போல்லாம் ஆண்டவர் ஒரு நாளும் என்னை தொட்டதில்லை. ஏன்னா எப்பவும் சர்ச்சு இருக்கும், சாப்பல்னு சொல்லுவாங்க, சர்ச்சுக்கு போவோம். ஆனாலும் நான் வந்து பின்னாடி தான் உட்காந்து இருப்பேன். சில பேர் பின்னாடி உட்காந்துன்னா அட்ராக்ஷன் இருப்போம். ஆனாலும் ஆண்டவர் அப்படியெல்லாம் தொடலை. இருந்தாலும் ஊழிக்காரர் 3 நிமிஷம் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இப்பொழுது இருக்கிற ஒவ்வொரு ஒரு விசுவாசிகளும் சரி, ஊழியக்காரர்களும் சரி, அவர்களுடைய அந்த வாழ்க்கையை எடுக்கணும்னா என்ன ஏதோ சொல்ல துக்கம். அவருடைய அந்த அந்த இது எடுக்கணும்னா ஒரு 3 நிமிஷம் பத்தாது. நம்ம பாட்டாக தான் எடுக்கணும், ஃபிலிம் மாதிரி. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரருடைய அந்த பிள்ளைகளுடைய அந்த அந்த சாட்சிகளை நம்ம சொல்லணும்னா நாட்கள் பத்தாது. அல்லேலூயா. ஏன்னா அவ்வளவு பெருசு இருக்குது. நம்ம சின்ன வயசில் எப்படியெல்லாம் வாழ்ந்தோம், சின்ன வயசுலேருந்து எப்படியெல்லாம். ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இப்போ இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒன்றும் தெரியாது. சரி, சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா அநேக சாட்சிகள் உண்டு, இருந்தாலும் சுருக்கமாக இப்போ நேரம் இல்லை. ஏன்னா என் பேர் ஜெயராம. ஏன்னா இந்து குடும்பத்துலேருந்து வந்தது தான். நான் பாம்பேயில் 12 வருஷம் வேலை செஞ்சுருக்கிறேன். பாம்பேயில் 12 வருஷம் வேலை செஞ்சு முடிஞ்சு கல்யாணம் ஆன பின்னாடி 2000 கல்யாணம் ஆச்சு. 2000 கல்யாணம் ஆன பின்னாடி பாம்பேலேருந்து விட்டு பெங்களூருக்கு வந்தோம். பெங்களூருக்கு வந்துட்டு பெங்களூரில் வந்து நான் சாதாரண டைலருக்கு தான் செஞ்சுருந்தேன். ஒரு நாளைக்கு 100 ரூபா கூலி கொடுப்பாங்க. சம்பளம் ஆனாலும் ஞாயிற்றுக்கிழமை சம்பளம் கட் பண்ணிவிடுவாங்க. 2001 என்னன்னு நினைக்கிறேன் வந்திருக்கிறோம் பெங்களூருக்கு. வந்து டைலர் வேலைக்கு தான் போயிருந்துருக்கிறேன். டைலர் வேலைக்கு போய் சில வருஷங்களாக இருந்தோம். அதே போல் ஒரு கம்பெனியை விட்டு இன்னொரு கம்பெனிக்கு போனோம். அந்த கம்பெனியில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரர், எஸ்ஐகே சகோதரர்ன்ட்டு இருப்பார். அவர் பாஸ்ட்டு கூட இந்த தோப்பில் தான் ஆராதனை, அந்த சர்ச்சு ஒன்று நடக்கும். அந்த தோப்பில் ஆராதனை நடக்கும்போது அவர் கூப்பிட்டுருக்கிறாரு, பலமுறை கூப்பிட்டுருக்கிறாரு. நான் போகும்போது பாஸ்ட்டு டிரான்ஸ்லேஷன் பண்ணுவார். பயங்கரமாக இருக்கும். அங்கே பாஸ்ட்டை பார்த்தோம்னா கீழேருந்து மேலே அப்படியே சொல்லன்னு ஒழுகின்னு தான் இருக்கும் இந்த மாதிரி சீசனில். அல்லேலூயா. அப்போ போகும்போது சும்மா போவோம், பிள்ளைங்களெல்லாம் கூட்டின்னு போவோம், வருவோம். அங்கே கொய்யா மரம், அந்த மரம் இந்த மரம்லாம் இருக்கும். ஏறி இறங்கி பார்த்துட்டு வந்துடுவோம். அப்போல்லாம் கூட ஆண்டவர் தொழில் அவர் சொல்லுவார். ஒரு நேரத்தில் தான் ஆண்டவர் சில பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதின்னு சொல்ல முடியாது, ஒரு விதமான பலவீனம், தலைவலி, தீராத தலைவலி, நிமான்ஸ் போயிருக்கிறோம். எனக்கு பலவிதமான மாத்திரைகள் சாப்பிட்டு நான் படுக்கும்போது எப்படா பகல் ஆகணுது, பகல் வந்தால் எப்படா ராவாகும், அந்த மாதிரி சூழ்நிலை ஆகிட்டு இருக்குது. ஆனாலும் ஒன்றும் தீரலை, எங்கே போனாலும் தீரலை. வியாதி அந்த தலைவலி போல் மாத்திரைகள் சாப்பிட்டு ஒன்றும் ஆகலை. கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிறேன், டக்குன்னு சொல்லிடுறேன். போனேன், முடியல, என்னென்னமோ செஞ்சேன், முடியல. அப்புறம் எங்கள் அண்ணி தான் இது, அவங்க ஜோகி, அவங்க அம்மா தான் பாஸ்ட் அந்த சாட்சி சொன்னார். அந்த வீட்டுக்கு ப்ரேயருக்கு போய் நின்றாங்க. ப்ரேயருக்கு போயிட்டு அவங்களுக்கும் சில பலவீனத்தினால தான் அவங்களும் போனாங்க. என் பலவீனம் தீரும், யாரோ சொன்னாங்க சர்ச்சுக்கு போனால் பலவீனம் தீரும், என் பிரச்சனை ஆகும்ன்ட்டு. அவங்க போன முன்னாடி அவங்க பலவீனம் தீர்ந்து அவங்க ஞானஸ்நானம் எடுத்துக்கினாங்க ஆண்டவர் கிருபையில். அப்பொழுது ஊழியக்காரர் எங்கள் வீட்டுக்கு வருவார் போவார். ஊழியக்காரர் எங்கள் வீட்டுக்கு போனால் நான் வெளியில் போயினே இருப்பேன், ஒன்றும் கண்டுக்க மாட்டேன். ஆனாலும் ஆண்டவர் அப்போல்லாம் ஒன்றும் தொடலை. சில காரணங்களால் ஆண்டவர்
ஒரு நோக்கம் என்பது ஒருத்தருமிடையே ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். அந்த நோக்கம் என்னன்னா, அந்த தலைவலி தீராத தலைவலி இருந்தேன். என் மனைவி ஒரு முறை சொல்லியிருக்கிறாங்க, எல்லாரும் சர்ச்சுக்கு போகிறாங்க, நீயும் ஒரு 2-3 வாரம் சர்ச்சுக்கு போயிட்டு வான்ட்டு. அல்லேலூயா. சர்ச்சுக்கு போனால் அவங்க சொன்னாங்க, 2-3 வாரம் போயிட்டு வர்றது என்ன, காய்கறி கடை போகிற வேறு இது மாதிரியா, இல்லை இந்த மந்திரிச்சிக்கத்துக்கு போகிறாங்களே அது மாதிரியா, இல்லை நிறைய பேர் எங்கள் பையனுக்கு சின்ன வயசில் பிரச்சனை வந்திருக்கும்போது இந்த மஜித்தில் போயிட்டு அந்த இது சொல்லுவாங்களே அதுக்கெல்லாம் போயிருக்கிறாங்க, அந்த மாதிரியான்ட்டு நான் நினச்சேன். சொன்னேன் அவங்களுக்கு, நான் போனால் ஒரே முறை போவேன், இல்லைன்னா போக மாட்டேன். ஏன்னா ஆண்டவர்கிட்ட போகும்போது போனால் ஒரே முறை. ஏன்னா ஒரு மனுஷனுடைய தீர்மானம் என்னன்னா, அவனோட தீர்மானம் தான் அவன் தலையெழுத்தை மாற்றும். அவனோட தீர்மானம் திடமனசாக இருக்கணும். ஆண்டவர் 2-3 வாரத்துக்கு முன்னாடி தான் ஒரு குடும்ப பிரேயரில் இந்த வார்த்தை சொன்னார். அந்த மாதிரி தீராத தலைவலி பிரச்சனை. அப்படி இருக்கும்போது சொன்னாங்க போல. ஆனாலும் ஆண்டவர் எப்படி அழைச்சா தெரியும், நான் சர்ச்சுக்கு போனேன், நானாக தான் போனேன். இது வரைக்கும் எனக்கு சர்ச்சுக்கு வாங்க, அந்த ஊழியக்காரருடைய வாய்ஸ் ஆஃப் காட், அப்போ விக்டோரியா ஏஜியில் வாய்ஸ் ஆஃப் காட் சர்ச்சு சபை தான் இருந்தது. அப்போ போனதுக்கு அங்கே போய் நான் 6 மாதம் ஆண்டவரை ஆராதித்தேன். ஆண்டவர் பல விதத்தில் எனக்கு தரிசனம் கொடுத்துக்கிறாரு. இப்போ கூட சரி, நான் ஜெபிக்கும் போதும் சரி, ஆராதிக்கும் போதும் சரி, ஆண்டவர் அப்படியே சொல்லியிருக்கிறாரு, நீ சத்தமாக ஜெபிக்கணும், சத்தமாக ஆராதிக்கணும், வாயை மூடின்னு இருக்கக்கூடாது. நான் எங்கே போனாலும் எனக்கு வாய்ஸ் கூடும், ஆராதிக்கும். எனக்கு ஆராதிக்கும் போதும் எனக்கு ஜோராக ஆராதிச்சா தான் மனசு வரும். அது மாதிரி ஆண்டவர் தரிசனங்கள் கொடுத்துக்கிறாரு. பிரச்சனைகள் தீர்ந்துச்சு. அதே போல் சர்ச்சுக்கு நான் போயிட்டே இருந்தேன். என் தலைவலி எப்படி போச்சுன்னே தெரியல. தீர்மானம் எடுத்தேன், இனிமேல் மருந்து மாத்திரைகளே நான் எடுக்க மாட்டேன், முடிஞ்சால் ஆண்டவர் காப்பாற்றுட்டு அப்படின்ட்டு. தீர்மானங்கள் முடிஞ்சது, எனக்கு தலைவலி முடிஞ்சது. பிரச்சனை மறுபடியும் இன்னொரு பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. மறுபடியும் இன்னொரு பிரச்சனை என்ன, எங்கள் ஒய்ஃபுக்கு பிரஸ்ட் கேன்சர்ன்ட்டு. அந்த இன்னொரு பிரச்சனை, என் பிரச்சனை தீர்ந்துச்சு, இன்னொரு பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. ஆண்டவர் தொட்டார். மறுபடியும் எல்லாம் செக்கப்பாக எடுத்தோம். ஆப்ரேஷன் முடிஞ்சது. அங்கே ஆப்ரேஷன் முடிஞ்சதில் ஒரு இடத்துல அந்த லேபில் ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, நான் உங்களுக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்கன்ட்டு. அப்பொழுது ஆண்டவரை தொட்டார். அதே போல் நான் இரவும் பகலாம் அவங்களுக்காக ஜெபிச்சிருக்கிறேன். நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்கிறேன்னு ஒரு தீர்மானம் எடுக்கும்போது 2 நைட்டு எனக்கு பூரா நைட்டும் பிசாசு என்னை தூங்க விடலை. அல்லேலூயா. அந்த இடத்துல போய் படுத்தாலும் பெட்ஷீட்டெல்லாம் இழுக்கும், இங்கே படுத்தாலும் பெட்ஷீட் இழுக்கும். 2 நைட்டு எனக்கு சுத்தமாக தூக்கம் இல்லை. ஆனாலும் என் தீர்மானத்தை நான் நிறுத்துறதா இல்லை. ஆண்டவருக்காக நான் போனால் ஆண்டவருக்காக அவ்வளோதான்ட்டு போயிட்டு 2012 ஊழியக்கார இடத்துல தான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டேன். ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு நான் இதுவரையிலும் ஆண்டவர் கூட தான் இருக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளும் என் மனைவி எல்லோரும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் எடுத்துக்கினாங்க. இது வரைக்கும் என்ன ஏன் கிறிஸ்துவனாவனை ஏன் ஞானஸ்நானம் எடுத்துக்கணுன்ட்டு என் கூட பிறந்தவங்க 3 பேர் இருக்கிறாங்க. அதே போல் எங்கள் ஒய்ஃப் வீட்லேயும் யாரும் எனக்கு ஒரு தடையும் படலை. எனக்கு தடை செய்கிற ஒரு இடத்துல நான் மறுபடியும் தீர்மானம் எடுத்தேன், அவங்க எனக்கு அவசியம் இல்லை, அவ்வளோதான். எனக்கு சொந்தங்கள் நீங்கள் தேவையில்லைன்னா எனக்கெல்லாம் சொந்தம் இவங்க தான். ஏன்னா என் வீடு ஓப்பனிங்கில் நான் சொன்னேன், என் சொந்தங்களை முதலிடத்தில் விட உங்களுக்கு தான் என் சொந்தம்ன்ட்டு. ஏன்னா அந்த பலவீனத்தில் நான் ரோட்டில் ரோட்டில் நான் சொல்லின்னு போயிருப்பேன், எனக்கு நல்ல டாக்டர்கிட்ட கூட்டின்னு போகிறதுக்கு யாரும் இல்லையே. ஏன்னா நம்ம பெங்களூரில் புதுசு, டாக்டர் யார் நல்லா இருக்குன்னு தெரியாது. ஆனாலும் அப்படி சொல்லின்னு போனேன். ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு சின்ன பிரச்சனைனாலும் நமக்கு ஓடி வர்றதுக்கு 10 பேர் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஏன்னா எல்லாம் நீங்கள் நம்ம சொந்தம் தான். கூட பிறந்தா மாத்திரம் இல்லை சொந்தம், நம்மளுக்கு உற்றார் உறவினர் அவங்க சொந்தம் இல்லை. நமக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த சொந்தம் என்பது இதுதான். அல்லேலூயா. நமக்கு ஊழியக்காரர் தகப்பனாக இருக்கிறாரு. அநேக போராட்டங்கள்
நான் சின்ன ரூமில் தான் இருந்தோம். நாங்கள் ஊழியத்துக்கு போயிட்டு நைட்டு ஒரு நேரத்தில் 10-11 ஆகிடும். மறுபடியும் நான் வந்து சாப்பிட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஜெபிக்கிற பழக்கம் உண்டு, முட்டி போட்டு. அப்போ ஜெபிக்கிறதுக்கு எல்லாம் தூங்கின்னு இருப்பாங்க, இடம் இருக்காது. சாப்பிட்டு அதே கிச்சன்லேயே முட்டி போட்டு ஜெபிக்கிறது உண்டு. ஜெபிச்சு அந்த காலங்கள் உண்டு. அதே போல் ஆண்டவர் ஜெபிச்சுன்னு இருந்து ஒரு இடத்த வாங்க கிருபை செய்தார். அதே போல் ஏன்னா ஆண்டவர் ஊழியக்காரை விட்டு என்னை பிரிக்கிற மாதிரி இல்லை. மோசைக்கு ஆர்வனை எப்படி கொடுத்தாரு அது மாதிரி. ஏன்னா பல பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவர் ஊழியக்காரோடு கொடுத்து ஒரு இடத்த வாங்க, 2 பேரும் ஒரே இடத்துல இடம் வாங்கணும், 2 பேரும் ஒரே இடத்துல வீடு கட்டணும். இன்றைக்கும் அவரோடு இருக்கிறேன். அநேக காலங்கள் ஆயிருக்கு. அதே போல் நம்ம சபையில் வந்து இந்த தமிழ் தெலுங்கு டிரான்ஸ்லேஷன், கன்னடா டிரான்ஸ்லேஷன் அப்போது நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு சகோதரி சிஸ்டர் தான் சொன்னாங்க, என்னால் ஆவா சிஸ்டர், ஏன்னா எனக்கு எழுது படிக்கிறதுக்கு வராது தெலுங்கு, ஏன்னா வீட்டில் பேசுகிறது வந்து தமிழ் தெலுங்கெல்லாம் மிக்ஸ் ஆகும். நம்ம வந்து தெலுங்குக்காரர் வருவாங்கன்னா அவங்களுக்கு புல்லு தெலுங்கில் தான் பேசணும், ஏன்னா அவங்களுக்கு புரியறதில்ல. நம்ம புரியாமல் பேசி என்ன பிரயோஜனம் இல்லை. பிரதர் உங்களால் முடியும், நீங்கள் பேசுங்க, நீங்கள் செய்யுங்க, நீங்கள் டிரான்ஸ்லேஷன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்போ வந்து கன்னடா தமிழ் தெலுங்கு 3 டிரான்ஸ்லேஷன் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. அப்படியும் நாங்கள் தெலுங்கில் டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு இருந்தோம். ஊழியக்காரரோடு நம்ம ஓடிட்டு தான் இருந்தோம். ஆண்டவர் இவ்வளோ கிருபை கொடுத்துருக்குறான்னா, ஏன்னா உளையான சேற்றில் இருக்கிறவனை தூக்கி எடுக்கிறதுக்கு தான் அவன் இருக்கிறாரு. ஏன்னா சிறு வயசில் அநேக கஷ்டங்கள் உண்டு. ஊழியக்காரர் சொன்னது போல் எங்கள் வீட்டிலலாம் ரேஷன் அரிசி தான். ஆனால் இப்போதைக்கு ரேஷன் அரிசி கொடுக்குறாங்க, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. நான் இப்போதைக்கும் அந்த ரேஷன் அரிசி தான் சாப்பிட்றேன். ஆனால் அங்கே எங்கள் சின்ன வயசில் அந்த ரேஷன் அரிசி எல்லாம் வந்து மக்கி போய் வாசனை வரும். அல்லேலூயா. அந்த ரேஷன் அரிசி மக்கி போன வாசனை வரும். அப்போவும் அதை வேக வச்சு அதான் சாப்பிடுவாங்க, சாப்பிட்டோம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற பிள்ளைங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் நம்ம சாட்சி சொல்ல வேண்டியதாக இருக்குது, சொல்கிறோம். அதனால் கஷ்டங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் கிறிஸ்தேசு நாயகன் நமக்கு துணையாக இருக்கிறார். ஆண்டவரோடு ஊழியக்காரர் இருக்கிறார். மறுபடியும் இப்பொழுது இங்கு தெலுங்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணின்னு இருக்கிறேன். நான் அநேக அந்த தெலுங்கு பாஸ்டருங்க ஊழியக்காரங்க மெசேஜ் எடுக்கிறத நான் இதில் மொபைலில் கேட்டுனே இருப்பேன். இப்பொழுது எனக்கு தெரிஞ்ச பிரகாரம் ஒரு 70% தெலுங்கில் நல்லா சொல்கிறதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சுக்கிறாரு. அல்லேலூயா. 70-80% ஆண்டவர் எனக்கு தெலுங்கில் அந்த ஊழியம் செய்ய, அந்த டிரான்ஸ்லேஷன் செய்ய கொடுத்துக்கிறார். நான் இப்படி சொல்லி இப்படி நின்று தான் நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணுவேன். ஆனால் ஊழியக்காரோட ஏங்க அங்கே நிற்கிறீங்க, பக்கத்தில் வந்து நில்லுங்கன்ட்டு. அல்லேலூயா. இந்த பாக்கியம் வந்து யாருக்கும் கிடைக்காது. ஏன்னா குறைந்த நேரத்தில் 12-13 வருஷம் ஆகும். ஆனாலும் வந்து சில பேர் நம்மளை துரத்துறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஊழியக்காரர் சொல்லுவாங்க, ஆனால் ஊழியக்காரர் நாங்கள் என்ன தப்பு செஞ்சாலும், நாங்கள் அவரை பழித்தாலும் சரி, அவர் மேலே எது சொன்னாலும் சரி, அவர் வந்து ஏதோ ஆண்டவர் எப்படி மன்னிக்கிறாரோ அது மாதிரி மன்னிச்சு எங்களை பக்கத்திலே வச்சுன்னு இருக்கிறாரு. ஆண்டவருக்கு என்ன நோக்கமோ, ஆண்டவருடைய என்ன சித்தமோ தெரியல, அவர் வீடு பக்கத்திலே செவரோடு செவராக எங்களை சேர்த்து தான் வச்சுன்னு இருக்கிறாரு. இங்கேயும் சேவை செய்யும் போதும் அவருடைய தோளோடு தோல் தான் எங்களை வச்சுன்னு இருக்கிறாரு. அல்லேலூயா. அதனால் மனுஷனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கிறது. இருந்தாலும் நாம் அவைகளை மிதித்து ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நாம் எப்பொழுதும் வந்து என்னுடைய ஒரே தீர்மானம்தான் என்ன தெரியுங்களா, யார் என்ன சொன்னாலும் கவலை இல்லை. ஏன்னா எனக்கு ஊர்லெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் ஒன்றும் இல்லாத பெங்களூரில் வந்தோம், ஒன்றுமே கிடையாது, 500 ரூபாய்க்கு வாடகைக்கு இருந்தோம். அந்த ரூமில் அந்த லெட்டின் போகிறதுக்கும் முடியாது. ஆனால் இன்றைக்கி ஆஃப் சைட்டில் 3 ஃப்ளோர் கட்டுறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்கிறாரு. 3 ஃப்ளோர் கட்டுறதுக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சுருக்கிறாரு. அல்லேலூயா. ஏன்னா அநேக பேர் எங்கள் சொந்தக்கார் சொல்லிக்கிறாங்க, இவன் கிறிஸ்துவனா செஞ்சான், கிறிஸ்துவ இல்லை. அந்த காலத்தில் அப்போ சொல்லுவாங்க, இவன் கிறிஸ்துவனா செஞ்சா இவனுக்கு காசு கொடுப்பாங்க, 2 லட்சம் 3 லட்சம் கொடுப்பாங்க, அதனால் அவன் மதத்தை விட்டு மதம் மாறிட்டான்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆனால் என்கிட்டையும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நான் சொல்லியிருக்கிறேன், ஆண்டவர் தான் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா ஜனங்க யாரும் கொடுக்கல, ஆண்டவர் எனக்கு கொடுத்துக்கிறார். அவரோட கிருபை தயவு, அவர் நினச்சா போதும் 10 மாடி கூட கட்டிடலாம். அல்லேலூயா. அதனால் எனக்கு எந்த சொந்தங்களும் என்ன சொன்னாலும் எனக்கு பிடிக்காது. ஏன்னா நான் உதாசீனப்படுத்துகிறோம். ஏன்னா என்னுடைய கோட்பாடு, என்னுடைய தீர்மானம் என்னவோ அதுதான். நாம் என்ன தீர்மானம் எடுக்கிறோமோ அதுதான். அப்பா சொன்னா, அம்மா சொன்னா, இல்லை வேறு அவங்க சொன்னாங்க, இன்றைக்கி இல்லை நாளைக்கு, நாளைக்கு இல்லை இன்றைக்கின்ட்டு. யாரும் தேவன பிள்ளைகளை நம்முடைய தீர்மானம் என்னன்றதுன்னு நாம் தான் அதை எடுக்கணும்.
ஏன்னா ஆண்டவருடைய வருகை சமீபம் என்று இப்பொழுது இருக்கிற காலகட்டங்களை நிறைய தெரியுது. ஏன்னா பொல்லாத காலமாக இருக்கிறது. மனுஷன் வெட்டி வெட்டி பீஸ் பீஸாக வச்சு என்னென்னமோ பண்ணுறாங்க, நம்ம எல்லாம் பார்த்துன்னுக்குறோம். அல்லேலூயா. அதனால் தீர்மானம் நம்முடையதாக இருக்கணும், திடமானதாக இருக்கணும். ஏன்னா என்னுடைய தீர்மானம் அதுதான், ஊழியக்காரோடு சேர்ந்து ஊழியங்களை செய்யணும், பூமியில் இருக்கிற வரைக்கும் ஆண்டவருடைய கிருபையில் ஓடணும், ஆண்டவருக்காக செய்யணும். ஏன்னா எனக்கு 56 வயசு ஆகுது, பார்த்தா அப்படி தெரியுதா? அல்லேலூயா. 56 வயசு இருக்குது, பார்த்தா அப்படி தெரியுதா? இல்லை, நான் ஆண்டவருக்கு இன்னும் ஓடணும். நான் காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்து ஆண்டவர்கிட்ட ஜெபிப்பேன். ஆண்டவரே, மோசே 120 வருஷம் வாழ்ந்தான்னு சொல்கிறாங்க. அவர் மரிக்கும் போது அந்த 40 வயசுக்கு என்ன பலம் இருந்தால் அந்த பலம் தான் இருக்குதுன்னு வேதத்தில் சொல்லுது. அல்லேலூயா. அப்படி தான் நானும் வேண்டிக்குவேன், ஆண்டவரே எனக்கும் சரி என் ஊழியக்காரும் சரி என்னோட இருக்கிறவங்களுக்கு அந்த பலத்தை கொடுங்க. ஏன்னா உங்களுக்காக ஓடணும், இல்லை காடு மேடுகளெல்லாம் ஏறி இறங்கணும், அதனால் அந்த பலனை கொடுங்கன்ட்டு. அதனால் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தால் இன்றைக்கும் நல்லா இருக்கிறேன், ஒரு குறை இல்லாமல், ஒரு பலவீனம் இல்லாமல், குடும்பத்தில் சமாதானங்கள் இருக்குது. 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க, இன்னொருத்தன் ஜோகி இருக்கிறான். ஏன்னா மம்தாவும் திலீப்பும் எங்கள் பிள்ளை, பிரவலிக்காவும் ஜோகேந்திரனும் எங்கள் அண்ணி, அவங்க எங்கள் ஒய்ஃப் அக்கா பிள்ளைங்க. நாங்கள் எல்லோரும் ஒரே குடும்பத்தில் தான் இருக்கிறோம், ஒரே குடும்பத்தில் சமாதானமாக இருக்கிறோம், ஒரே குடும்பத்தில் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிறோம், எல்லோரும் ஆண்டவருக்காக ஓடின்னு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த சாட்சி எதுக்கு சொல்கிறோன்னா, நாம் ஆண்டவர் பெருமைக்காக சொல்கிறதில்ல, நம்ம போல் சில பேர் இருக்கிறாங்க. ஏன்னா இந்து குடும்பத்தில் இன்றைக்கி இந்து குடும்பத்தில் புற ஜாதியிலேருந்து வந்தவங்க தான் இன்றைக்கி ஆண்டவருடைய பட்டுதலாக ஒரு கெட்டியாக ஒரு நிலையாக இருக்கிறாங்க. பாரம்பரிய கிறிஸ்துவங்களெல்லாம் வாப்பா சர்ச்சுக்கன்னா பரவாயில்ல, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், நிறைய கூட வேலை செய்கிறாங்க. ஏன் சர்ச்சுக்கு போகிறது இல்லையாண்ணா? இல்லை மாஸ்டர், நான் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது, நான் போகிறதே இல்லைன்னு. நீ எந்த சிஎஸ்ஐ எஸ்ஐ எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரே எனக்கு தெரிஞ்சது பெந்தேகோஸ்து எங்கள் சபை தான் தெரியும். இந்த பெங்களூர் இது வரைக்கும் நான் எந்த சர்ச்சுக்கும் போனதில்லை, எந்த ஆளுங்களும் தெரியாது. அதனால் நம்முடைய தீர்மானம் நமக்கு திடமனசாக இருக்கணும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஆண்டவர் கிருபையில் இன்னும் எங்களை ஊழியக்காரோடு சேர்ந்து ஊழியம் பண்ணணும். மனஸ்தாபங்கள், கசப்புகள், வெறுப்பு, காயங்கள் மனுஷனுக்கு இருக்க தான் செய்யும். அதெல்லாம் ஊழியக்காரர் மனசில் வச்சுக்கூடாது. ஏதாவது அப்படி இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க, மன்னிச்சுட்டு. பிரைஸ் லார்ட். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஓகே, குயிக்காக ரத்தின சுருக்கமாக முடிச்சிடுவேன். முதலாவது, நான் மிகவும் நேசிக்கிற பாஸ்டர், அதே போல் என்னையும் நேசிக்கிற பாஸ்டர், அவங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அடுத்ததாக, என்னை மிகவும் நேசிக்கிற, நானும் மிகவும் நேசிக்கிற பாஸ்டர் அம்மா, அண்ணா சிஸ்டர், அவர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிள்ளைகள் டெரி ஃபெரி, அவர்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஓகே, இந்த நாட்களிலே பாஸ்டரோட ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறதான உடன் ஊழியர்கள், விசுவாசிகள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் இந்த இடத்துல ஒரு சாட்சி சொல்ல வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறேன். 2008 காலேஜ் படித்து முடித்தேன். அடுத்து 2009 கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறமா மறுபடியும் என்னோடய சொந்த ஊர் கன்னியாகுமரியில் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணும்போது அது குவாலிட்டி கண்ட்ரோல் அசிஸ்டன்ட் டிபார்ட்மெண்ட்டில் மகேஷ்னு ஒருத்தர் இருந்தார். அப்போ அவர் அவருடைய கிளாஸ்மேட் சுனில் பிரதர், பாஸ்ட்டுக்கு தெரியும், இங்கே பழைய ஆட்களுக்கு தெரியும். அவருக்கு எனக்கு ஒரு ஜாபுக்காக அவர் பேசி அந்த 2010ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நான் இங்கே வந்த டைமில் சுனில் பிரதர் அன்னைக்கு பிஜு பிரதர் கிடையாது, இவர் ஊருக்கு போயிருந்தார். அப்போ சுனில் பிரதர் கூட நான் சர்ச்சுக்கு அந்த மலையாள சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன். அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு அது மலையாளமாக இருந்தனால எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுள் இல்லை. அதனால் நான் காலேஜ் படித்தது ஓசூர். அப்போ அங்கே ஒரு 4 இயர்ஸ் இருந்தேன். அப்போ அங்கே ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னாக்க, சரி பேசாமல் இன்னும் ஒசூர் போயிடலாம், மலையாளம் இருந்தாலும் அவர் மூலமாக எங்கள் ஜாபுக்கு வந்தேன். அப்புறமா பாஸ்ட்டும் பழகியாச்சு. அப்படி ஒரு 2 மாதம் போனேன். போயிட்டு இருக்கும்போது மலையாளம் எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லை. தமிழ் டிரான்ஸ்லேஷன் பாஸ்ட்டு கொடுப்பாரு. ஆனால் செவ்வாய்க்கிழமை பாஸ்ட் தமிழ் பைபிள் ஸ்டடி எடுப்பார், சுனில் பிரதர் டிரான்ஸ்லேஷன் பண்ணுவார். அப்படி கூட போயிட்டு இருந்தேன். அப்போ ஒரு செவ்வாய்க்கிழமை பைபிள் ஸ்டடி முடிச்சுட்டு சுனில் பிரதர் நான்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், பாஸ்டர் நான் பைபிள் ஸ்டடிக்கு செவ்வாய்க்கிழமை உங்கள் கூட இங்கே சர்ச்சுக்கு வரேன், ஞாயிற்றுக்கிழமை நான் ஓசூருக்கு காலேஜ் படிக்கும்போது அவங்க சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன், அந்த தமிழ் சர்ச்சுக்கு போகிறேன் அப்படின்ட்டு சொன்னேன். பாஸ்டர் அப்படியே ஒரு நிமிஷம் யோசித்தார். யோசிச்சுட்டு சொன்னார், சரி பிரதர்,
நம்ம ஒரு தமிழ் சர்ச்சு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். சொல்லி அந்த வாரம் தான் கடைசியாக வந்து அவர் அந்த மலையாள சர்ச்சுக்கு போனார். அதுக்கு அடுத்த வாரம் புதுசாக இவர் தமிழ் சர்ச்சு தொடங்கிட்டார். அன்னைக்கு எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஷிஃப்ட், அதனால் வந்து அன்னைக்கு வந்து என்னால் கலந்து கொள்ள முடியல. ஷிஃப்ட்டில் போயிட்டு இருக்கனால எல்லா சண்டையும் வர முடியாது அந்த மாதிரி. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் பாசிட்டிவ் வீடு இங்கே சைடில் இருந்தது, நடுவில் ஒரு வீடு, இந்த சைடு எங்கள் வீடு. நானும் சுனில் புதர், டேவிட் புதர், ராஜா புதர், லோகேஷ்னு ஒரு 5 பேர் தங்கி இருந்தோம். அப்படியே எங்கள் ரூமுக்கு அடுத்து ஃபஸ்ட்டு வாரம் பாசிட்டிவ் வீட்டில் அன்னைக்கு நான் அட்டம் பண்ணல. செகண்ட் வாரம் பார்த்திங்கனாக்கா அதுக்குள்ளே ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க, அந்த நாங்கள் தங்கி இருக்கிறதுக்கு நேர் மேலே வந்து சர்ச்சு வந்து எடுத்துட்டாங்க. 2 ரூமு, இந்த சைடு ஒன்று, இந்த சைடு ஒன்று. எனக்கு வந்து ஊழியம் பண்ணுறதுலாம் இஷ்டம் கிடையாது. சர்ச்சுக்கு போகணும், ஒரு விசுவாசி இருக்குன்னு கேட்கணும், வரணும், யார்ட்டையும் பேசக்கூடாது, பழகக்கூடாது, அதுதான் என்னுடைய கான்செப்ட்டு. அந்த மாதிரி ஒரு இதில் நான் இருந்தேன். ஆனால் பாஸ்டரு சிஸ்டர் எல்லாம் வந்து என்னை வந்து ஊழியத்தில் கொஞ்சம் இன்வால்வ் பண்ண வச்சாங்க. அப்போது ஸ்டார்டிங் ஊழியன்னு சொல்கிறனால கொஞ்சம் பேர் 10 பேர் 15 20 அந்த மாதிரி இருந்தாங்க. அந்த டைமில் நமக்கு மக்கள் வந்து நிறைய தேவைப்படுது. அப்போ இவங்கெல்லாம் கொஞ்சம் ஃபீல்டு ஒர்க்கில் போயிட்டு இருந்தாங்க. பாஸ்ட்டு வேலை பார்க்கணும், சிஸ்டர் வந்து கை குழந்த, அப்படி கொஞ்சம் பிஸியாக இருக்கிறவங்க இருந்தாலும் சர்ச்சை மக்கள் வேணும்னாக்க நல்ல ஹவுஸ் விசிட்டிங் போனோம், காட்டேஜ் ப்ரேயர் அப்படிலாம் பண்ணாங்க. அப்போ கித்தனகளிலேருந்து நிறைய பேர் வருவாங்க. அங்கே வந்து வாரம் ஒரு நாள் வந்து காட்டேஜ் ப்ரேயரு, அப்புறமா என்னது சண்டே கிளாஸ் நடக்கும். அப்போ அவங்க கூட போயிட்டு உட்காந்து எனக்கு அது ஒரு அனுபவமாக இருந்துச்சு. அப்புறம் நானும் கொஞ்சம் பழகிட்டேன். அப்புறமா வாரத்துக்கு ஒரு இடத்துல வந்து ஏரியா ப்ரேயர் நடக்கும், ஃபாஸ்டிங் ப்ரேயர் இருக்கும். ஸோ இதில் எல்லாம் பாஸ்டர் கூட சுனில் பிரதர் நாங்கள் 2 பேரும் தான் அந்த இடத்துல வச்சுருந்தார். பாஸ்டர் அடுத்து பாஸ்டர் இல்லை அப்படின்னா, பாஸ்டர் இருக்கும்போதும் சுனில் பிரதர் என்னை வந்து ஒர்ஷிப் நடத்த விடுவாங்க. அப்புறமா எங்களை வந்து மெசேஜ் பண்ண கொடுக்க சொல்லுவார். பாஸ்டர் ஒர்ஷிப் நடத்தினாக்க எங்களை வந்து மெசேஜ் கொடுக்க சொல்லுவார். ஆனால் எனக்கு மெசேஜ் சுத்தமாக வராது. பாஸ்டர் மெசேஜ் மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இல்லை, நீங்கள் பேசி தான் ஆகணும்னு சொல்லுவார். அரை மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறது ஒரு தடவை 10 நிமிஷத்தில் முடித்தேன். பாஸ்டர் திருப்பி 20 நிமிஷம் ஃபில் பண்ணார். அடுத்து சார் இப்படி ஆகி போச்சு, அடுத்த வாட்டி நல்லா பிளான் பண்ணி அரை மணிக்கு ஃபில் பண்ணின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், பிளான் பண்ணால் அது 3/4 மணிக்கு மேலே போயிடுச்சு. அப்படி பல அனுபவங்கள். அப்படி இவங்க வந்து என்னென்னா அப்படின்னா நல்லா உருவாக்குனாங்க ஊழியத்தில். ஆனால் நான் எதுலையுமே டச்சாக கூட இருந்தேன். அப்படி அப்புறமா சண்டே கிளாஸ் ஊழியம், யூத் ஊழியம், ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்துவேன். ஏன்னா ஃபாஸ்டிங் ஃப்ரைடே வந்து பாஸ்டர் வந்து டியூட்டி இருக்கும், எனக்கு செகண்ட் ஷிஃப்ட். அப்போ ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடத்துவேன். இதெல்லாம் எனக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருந்துச்சு. கடைசி வருஷம் ஒரு 2 வருஷம் 2010 ஏப்ரல் மாதம் சர்ச்சு ஸ்டார்ட் பண்ணாங்க. 2012 ஏப்ரல் மாதம் வரைக்கும் இப்படி பாஸ்டர் கூட ஊழியக்காரங்களை ஈடுபட்டு அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு அர்ப்பணிப்போடு நான் பண்ணல. சரி இவங்க கூப்பிட்றாங்க போகலாம், இவங்க கூப்பிட்றாங்க போகலாம் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு அது வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவமாக கிடச்சிச்சு. ஏன்னாக்க இங்கே 2 வருஷம் முடிச்சுட்டு ஒரு சில இடங்களில் வந்து வேலைக்கு போன இடத்துல 2-3 சர்ச்செல்லாம் மாறணும். அந்த ஒரு சர்ச்சில் வந்து கொஞ்சம் இன்வால்வ் ஆகிற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. அங்கே வந்து எந்த அளவுக்கு டீப்பாக இறங்கி ஊழியங்கள் சப்போர்ட் பண்ணேன். அதுக்கு வந்து அஸ்திபாரம் என்னன்னாக்கா இங்கே அந்த 2 வருஷம் அந்த இதான் பேஸ்மெண்ட் எனக்கு. அப்போ நான் நினைப்பேன், அன்னைக்கு பாஸ்டர் கூட வந்து இங்கே ஊழியத்தில் என்னை வந்து இன்வால்வ் பண்ண வச்சாங்க. அதனால் வந்து நான் இன்றைக்கி இங்கே வந்து எல்லாத்தையுமே பண்ணுறேன் அப்படின்ட்டு சந்தோஷப்படும் இந்த ஊழியத்தை நினச்சி. அதுக்கு வந்து பாஸ்டருக்கும் பாஸ்டர்மாவுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லணும். இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னாக்க அதுக்கப்புறமா ஒரு வாட்டி பாஸ்டர் வந்து திடீர்னு ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கு போன டைமில் எங்கள் சர்ச்சில் வந்து ஒரு 400 பேர் பக்கம் வருவாங்க. சண்டே கிளாஸ் ஆனிவர்சரி ஒரு 250 பேர்லாம் வந்துட்டாங்க. திடீர்னுட்டு பாஸ்டர் கூப்பிட்டு அந்த சண்டே கிளாஸ் ஆனிவர்சரியில் கிதியோன் பிரதர் நீங்கள் முன்னாடி வந்து பாட்டு ஒர்ஷிப் பண்ணுங்க அப்படின்ட்டாரு. ஏன்னா பக்குன்ட்டு, ஏன்னா இங்கே ஒரு சின்ன கூட்டம், அங்கே நிறைய பேர், அது பெரிய விஐபி ஆட்கள் அப்படின்ட்டு. அங்கே போயிட்டு பொதுவாக இதுனாக்க ஒர்ஷிப் அப்படின்னாக்க ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் நடத்தணும். ஆனால் ஒரு 20 மினிட்ஸில் நான் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிட்டேன். ஆனால் அந்த இடத்துல நான் நின்று அப்படின்னாக்கா அன்னைக்கு இங்கே வந்து நான் பயன்பட்ட விதம் தான். அப்படி இந்த ஊழியம் மூலமாக எனக்கு வந்து ரொம்ப ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன். ஒரு வாட்டி பாஸ்ட் கூட வேலூரோட அண்ணா வீடு சாம்ராஜ் பாஸ்ட்னு நினைக்கிறேன், போகும்போது அங்கே உபவாச ஜெபத்து பாஸ்ட் மெசேஜ். அப்போ அங்கே அவர் திடீர்னு தொடங்கும்போது கேட்டார், நீங்கள் ஒர்ஷிப் பண்ணுறீங்களாட்டு. சரின்னு சொன்னேன், ஒர்ஷிப் பண்ணேன். அது இங்கே வந்து அது எனக்கு ஒரு அனுபவம் இருந்தாலும் அங்கே பண்ண முடிஞ்சிச்சு. ஆனால் அன்னைக்கு பாஸ்ட் வந்து கொடுத்தேன்னா பாஸ்டர் பிரதர் ஒர்ஷிப் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். அப்படி எனக்கு மெசேஜ் கொடுக்க இஷ்டம் இல்லை, ஆனால் ஜெபங்கள் நடத்துறது ஒர்ஷிப் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அப்புறமா சிஸ்டர் கூட காட்டேஜ் ப்ரேயரு ஹவுஸ் விசிட்டிங்கு. அப்புறமா இன்றைக்கி ஃப்ரான்சிஸ் பிரதர் ஜெயராம் பிரதர் வந்து திருவிருந்து கொடுத்தாங்க. அப்படி அன்னைக்கு நானும் சின்ன பிரதரும் சேர்ந்து கொடுப்போம். அப்படி அந்த 2 வருஷம் ஊழியங்களை வந்து 2 பேருமே நல்லா இன்வால்வ் பண்ண வச்சாங்க. அதனுடைய ஆவிக்கிற வாழ்க்கைக்கு இன்றைக்கி வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறமா எந்தெந்த சர்ச்சில் போனனோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஒரு வருஷமாக ஒரு பாஸ்டுடைய சர்ச்சில் ஆஃபீஸில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். அங்கே வந்து பாஸ்டர் கூட சர்ச் ஆஃபீஸ் பார்ப்பேன், மற்றபடி பாஸ்டர் கூட ட்ராவல் பண்ணுவோம். காலைலேருந்து நைட் வரைக்கும் அவர் கூட ட்ராவல் பண்ணுவோம். அவர் வந்து எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் போவேன். அப்போ வந்து இந்த ஊழியம் எனக்கு ஞாபகம் வரும். ஏன்னு சொன்னாக்க இன்றைக்கி அவர் கூட இருந்து அது வந்து பண்ணுறது வந்து இது வந்து எனக்கு அனுபவமாக இருந்துச்சு. அதனால தான் இந்த ஃபேஸ்புக்கில் பார்த்ததும் நான் இந்த ஆனிவர்சரிக்கு வரணும் அப்படின்ட்டு ஒரு மைண்டில் தாட் வந்துச்சு. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சிஸ்டர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க, சரி வரேன்னு சொன்னேன். ஆனால் இந்த ஊழியத்தை பார்க்கும்போது அன்னைக்கு வந்து கொஞ்சம் பேர் இருந்தாங்க. நேற்று நைட்டு நான் பார்க்கும்போது கொஞ்சம் பேர் அந்த பழைய ஆட்கள் வந்து யாரையுமே பார்க்க முடியல. அப்போ நான் நினச்சேன், யாருமே எல்லாம் புதுசாக ஆட்களாக இருக்குது அப்படின்ட்டு கொஞ்சம் மனசு நினச்சேன். ஆனால் அப்போ நினச்சேன், பழைய ஆட்கள் இருக்காங்களோ இல்லையோ, ஆனால் கர்த்தர் இருக்கிறாரு. கர்த்தர் இருந்தனால இந்த ஊழியம் வந்து பழைய ஆட்கள் போனாலும் கண்டிப்பாக, ஏன்னா இந்த ஊழியம் வந்து கர்த்தரால் ஆரம்பிக்கப்பட்டது அந்த மாதிரி. அதனால் என்னுடைய ஆசை அப்படி என்ன அப்படின்னாக்க இந்த ஊழியம் வந்து இன்னும் மேன்மேலும் வளரணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். இந்த பைபிளை பார்த்தீங்கன்னாக்க ஃபஸ்ட்டு ஆசீர்வாதம் என்னன்னு தெரியுமா? நம்ம பைபிளை படிக்கும்போது ஃபஸ்ட்டு ஆசீர்வாதம் தண்ணீரை ரசம் மந்தை பெருக்கிறதா? ஓகே. நம்ம அந்த சிருஷ்டிப்பில் பார்த்தீங்கன்னா 5ஆவது நாள் பார்த்தீங்கன்னாக்க அவர் எல்லாத்தையும் சிருஷ்டிச்சே வருவார். அவர் ஆசீர்வதிக்கிறது வந்து 5ஆம் நாள் சிருஷ்டிப்பை வந்து ஆசீர்வதிப்பார். என்ன அப்படின்னாக்கா சமுத்திரத்தில் சுருக்கமாக சொல்லலாம் மீன்கள், அப்புறமா பூமியில் வந்து பறவைகளை வந்து ஆசீர்வதிப்பார். அதான் ஃபஸ்ட்டு ஆசீர்வாதம். அதை எப்படி ஆசீர்வதிப்போம்னா அவைகளை ஆசீர்வதித்து பலுகி பெருகி நிரப்புற ஒரு ஆசீர்வாதம். அந்த மாதிரி இந்த ஊழியம் வந்து எப்படின்னாக்க பலுகி பெருகி, பாஸ்டருடைய தரிசனம் அவருக்கு தான் தெரியும். அது பலுகி இருக்கா இல்லை பெருகி இருக்கா நிரம்பி இருக்கான்ட்டு அது அவருக்கு தான் தெரியும். நான் என்ன நினைக்கிறேன்னாக்க பலுகி இருக்குன்னு நினைக்கிறேன். பி ஃப்ரூட்ஃபுல் அப்படின்ட்டு இங்கிலீஷில் சொல்லுது. ஓகேவா? அப்போ என்ன ஆகணும், இப்போ ஒரு 100 பேர் 150 பேர் இருக்கீங்க அங்கே அப்படின்னாக்க அடுத்து என்ன ஆகணும், மல்டிபிள் ஆகணும். அதான் வந்து பெருகி. ஓகேவா? நான் ஒரு வேளை இனி ஆர்டர் சுத்தம்னா இன்னொரு வாட்டி வருவேன், மேபி அடுத்த வருஷம் இல்லை எப்படின்னு தெரியாது. வரும்போது இன்னும் இந்த ஒரு சர்வீஸ் 2 சர்வீஸாக இருக்கணும். புரியுதா? 150னா 300 இருக்கணும். அடுத்து 500 டார்கெட் போடணும். ஓகேவா? செய்வீர்களா? இது என்னுடைய ஆசை. ஏன்னா ஆரம்பத்தில் இந்த ஊழியத்தில் நான் இருந்தனால கொஞ்சம் ஃபீல்டில் ஒர்க்கெல்லாம் பண்ணனால எனக்கு ஒரு ஆசை. சரியா? அது யார் மூலமாக நடக்கும்? 2வது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு ஆசீர்வாதம் ஆண்டு வந்து இந்த மீன்களையும் பறவைகளையும், சமுத்திரத்துக்குள்ளே தான் என்னது மீன்கள். அப்போ சமுத்திரம் சொல்கிறது ஊழியம். சரியா? அப்போ இந்த ஊழியம்தான், ஊழியத்தில் இருக்கிற மீன்கள் தான் என்னது பலுகி பெருகி. ஆனால் அதில் வந்து அது கூட வந்து பறவைகள் வந்து சிறகுள்ள பறவைகள் வந்து பூமியில் பெருகணும்னு சொன்னார். அதுக்கு நிரப்புங்கன்னு சொல்லலை, பழுகுன்னு சொன்னாலும் பெருகுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த ஊழியம் வந்து பெருகி கிளை ஊழியங்கள் என்ன செய்யணும், வரணும். அந்த முதல் ஆசீர்வாதம் நீங்கள் வந்து சுதந்திரத்துக் கொள்ளணும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 2வது ஆசீர்வாதம் என்ன அப்படின்னாக்க ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்து அவங்கள பலுகி பெருகி பூமியை நிரப்ப சொன்னார். கரெக்டாக இல்லையா? பிரசங்கம் பண்ணுறோம், முடிச்சிடும், அவ்வளோதான். சரியா? அப்போது சமுத்திரத்துக்குள்ள மீன்கள், பூமியில் ஜனங்கள் மனிதர்கள், இவங்கள வந்து பலுகி பெருகி நிரப்ப சொன்னார். அதே போல் இந்த ஊழியம் வந்து என்ன ஆகணும், அது வந்து பூமியிலையும் சமுத்திரத்துலையும். ஆனால் பாசிட்டிவ் ஊழியத்தில் தரிசனத்தில் என்ன ஆகணும் அப்படின்னாக்க பலுகி பெருகி நிரப்புகள். எத்தனை சர்வீஸ் வேணாலும், இடம் இல்லைன்னா கூட 5 சர்வீஸோட என்ன பண்ணலாம். ஒரு இடம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. சரியா? ஓகேவா? ஓகே. உன்னை ஆசீர்வதிக்கவே. இப்போ கரெக்டாக ஒரு நாள் நல்லா சீரியஸ் ஆகிட்டேன். சீரியஸ் ஆகி என் உயிர் வந்து என்னை விட்டு ஜம்ப் பண்ண போகிற ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. அப்போ இந்த கனவு ஞாபகம் வருது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 33 வயசு கரெக்டாக இப்போ வருது. 33 வயசு அப்போ தான் அப்படின்னு நினச்சிட்டேன். அப்படி அதோட நான் என்னோடய லைஃப் இவ்வளோ தான். ஆண்டு 70 80 கொடுத்துருக்குறேன், ஆனால் எனக்கு இவ்வளோ தான் அப்படின்ட்டு நினச்சிட்டு இது பண்ணிட்டேன். ஆனால் எல்லோரும் எனக்கு வேண்டி ப்ரேயர் பண்ணாங்க. ஒரு மல்டிபிள் டிசீஸ் ஷார்ட்டாக வந்துடுச்சு. ஆனால் ஆப்ரேஷன் பண்ணாங்க. அதுக்கப்புறமும் பார்த்தாக்க கேன்சரு பாசிட்டிவ் தான் வந்துச்சு, எனக்கு நெகட்டிவ் ஆகலை. அதுக்கப்புறம் மறுபடியும் ஹெவி ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னும் 1 2 வியாதிகள் வந்துருச்சு. எல்லா காம்ப்ளிகேஷனாக வந்து ரொம்ப ஒரு 3 இயர்ஸ் வந்து முடியாமல் இருந்தேன். ஆனால் எல்லாருடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் வந்து இன்னைக்கு வந்து என்னை உங்கள் முன்னாடி உயிரோட வச்சுருக்கிறாரு. ஆண்டவருக்கே மகிமை. இதே போல் ஆண்டவர் வந்து நிறைய நன்மைகள் செஞ்சுருக்கிறாரு. ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு 2 கிரெடிட் கார்டு 2 லோன் இருந்துச்சு. அப்போ இப்படி டிசீஸ் ஆகி ஜாபு போக முடியாமல் இன்கம் சோர்ஸ் ஸ்டாப் ஆகிடுச்சு. அப்போது ஒரு 2 பேர் சேர்ந்து ஒரு கிரெடிட் கார்டை வந்து எனக்கு ஃப்ரீயாகவே க்ளோஸ் பண்ணி தந்தாங்க. அப்புறமா அந்த சர்ஜரி டைமில் எனக்கு இதெல்லாம் கட்டாதனால ஒரு லோனு இன்னொரு கிரெடிட் கார்டு பெண்டிங் இருந்தது. 2 லோனு ஒரு கிரெடிட் கார்டு பெண்டிங் இருந்துச்சு. அப்போ இன்னொருத்தர் வந்து ஒரு லோனும் இன்னொரு கிரெடிட் கார்டும் இலவசமாகவே எனக்கு வந்து முடிச்சு தந்தாங்க.
அப்படி வந்து ஒரு லோனு ப்ளஸ் 2 கிரெடிட் கார்டு ஃப்ரீயாகவே எனக்கு பண்ணாங்க. இதில் வந்து ஆண்டோடைய அற்புதங்கள். அது மட்டும் பார்த்தீங்கன்னாக்க இன்னும் ஒரு லோன் இருக்குது, அது இன்னை வரைக்கும் அது அப்படி தான் இருக்குது. ஆனால் அவங்க எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. அப்போ எனக்கு என்னன்னாக்க 2 கிரெடிட் கார்டு ஒரு லோனுக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சார், அதே போல் இது எனக்கு அற்புதம் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இப்படி என்னோடய வாழ்க்கையில் 4.5 வருஷம் எனக்கு பேபி கிடையாது. 2016 வந்து மேரேஜ் ஆயிடுச்சு ஜனவரியில். 2020 தான் வந்து குழந்தை பிறந்துச்சு. அப்படி 4.5 வருஷம் குழந்தை இல்லாமல் எனக்கு ஆண்டு குழந்தைய கொடுத்தாரு. ஒரு ஆண் பையன், இப்போ 4.5 வயசு. இப்படி அநேக நன்மைகளை செஞ்சுக்கிறாரு, உங்களுக்கும் செய்வார். நமக்கு இதெல்லாம் விஷயம் கிடையாது, பல்லவர் ராஜ்யத்துக்கு போகணும். அதனால் நம்ம வந்து கரை திரை பிள்ளையற்றவர்களாக இருக்கணும். உலக மாம்சம் பிசாசு ஜெயித்தால் தான் பல்லவத்துக்கு போக முடியும். இதுக்கு நீங்கள் பிரயாசப்படுங்க சொல்லிட்டு என்னுடைய வார்த்தையை சுருச்சிக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. ஆமென். சோத்திரம். நான் ஃபஸ்ட்டு பெங்களூர் நாங்கள் வந்தோம். எங்கள் ஊரில் வந்து வீடு வந்து மலையில் வந்து விழுந்துச்சு எங்களுது. அதனால் வந்து நான் அப்போ 10th முடிச்சிட்டேன் நான். அப்போ வந்து எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் வந்து நீங்கள் வந்து பெங்களூருக்கு போங்க, வேலைக்கு போங்க எல்லாம் அப்படின்னாங்க. அப்புறம் நாங்கள் வந்து எல்லாம் ஃபேமிலியோடு நாங்கள் வந்தோம். நான், எங்கள் மம்மி, அக்கா, அண்ணன் எல்லாம் நாங்கள்லாம் சேர்ந்து வந்தோம். 4 பேர் வந்தோம். வரும்போது வந்து ஒரு இடத்துல வேலைக்கு போனோம். வேலைக்கு வந்து அப்புறம் வந்து நான் வந்து சரி 10th தான் முடிச்சினே, மேற்கொண்டு படிக்கணும், எனக்கு போலீஸ் ஆகணும் ரொம்ப விருப்பம் எனக்கு. சரி 10th முடிச்சுட்டு என்ன மேற்கொண்டு என்ன படிக்கலாம், கரஸில் வந்து +2 முடித்தேன். நான் கரஸில் முடித்து நல்லபடியாக நான் வந்து பாஸ் பண்ணேன். பாஸ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணும்போது சரி அங்கே வந்து நெக்ஸ்ட்டு போஸ்ட்டுக்கு வந்து ஒரு எஜுகேஷன் கேட்குறாங்க, அதனால் வந்து நம்ம மேற்கொண்டு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நான் கரஸில் போட்டேன். கரஸில் போட்டு படித்தேன். இப்போ நான் ஒரு இடத்துல வந்து நல்ல ஒரு வேலையில் இருக்கிற டீம் லீடராக ஒர்க் பண்ணுறேன். அப்புறம் வந்து நாங்கள் சர்ச்சுக்கு வரும்போது வீடு இல்லாமல் இருக்கிறோமே. ஃபாஸ்ட்டு வந்து நாங்கள் எல்லாம் வந்து ஜெபிக்கும், ஃபஸ்ட்டார் எங்களுக்கு வீடு இல்லை, அக்காவுக்கு அலைன்ஸ் எல்லாம் செட் ஆகலைங்க ஃபஸ்ட்டார் அப்படின்னு சொல்லும்போது சரி ஃபாஸ்ட்டு எல்லாமே வந்து ஒரு நாள் ஆரணிக்கு போகும்போது நாங்கள்லாம் இப்போ ஆரணிக்கு போனோம். அங்கே பாலபுரி ஜெயந்தி ஆண்டி வீட்டுக்கு போகும்போது சரி அப்படியே போகலாம் பிரத்தினா அப்படின்னு சொன்னாங்க ஃபாஸ்டர் ஆண்டி. ஃபாஸ்டரெல்லாம் போயிட்டு வீட்டில் வந்து ஒரு கையில் மண் எடுத்து ஜெபிச்சாங்க. ஜெபிச்சு முடிச்சுட்டு வந்து சரி வீடு கட்டுங்க நல்லபடியாக அப்படின்னாங்க. அப்புறம் நான் ஒர்க் பண்ணும்போது ஒரு போனஸ் வரும்போதெல்லாம் வந்து ஜெபிக்குவேன், எஸ்ஸப்பா நான் வீடு கட்டணும் எஸ்ஸப்பா. எங்கள் வீட்டில் வந்து நான் வந்து ஒரு ஆம்பளையமாக இருந்து ஒரு குடும்பத்தை நான் காப்பாற்றினேன். எங்கள் வீட்டில் அண்ணன் வந்து உதவாக்கார அண்ணன். சரி அவங்க ஒர்க் பண்ணும்போது ஆக்சிடெண்ட் ஆனால ஊருக்கு போய் செட்டில் ஆகிட்டான். சரி நம்ம வந்து வீட்டில் வந்து சரி வீடு இல்லையே, அக்காவுக்கு அலைன்ஸ் செட் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டு சொல்லுவார், நீங்கள் வந்து சம்பளம் எடுக்கும் போதெல்லாம் ஜெபிச்சு நீங்கள் வீட்டை கட்டணும்னு ஜெபிங்க, கையை வச்சு ஜெபிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லிப்பில் வந்து எழுதி நாங்கள் பைபிளில் வைக்குவோம். குடும்பம் உட்காந்து டெய்லி வந்து ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணி வீடு கட்டணும். ஒரு ரூபாய் எங்களுக்கு போனஸ் வரும்போது நான் வீடு எடுத்துன்னு போய் வீடு கடகால போட்டுவோம். கடகால போட்டு கொஞ்சம் கொஞ்சம் கட்டினேன். கட்டிட்டு அது ரொம்ப வருஷமாக வீடு கட்டி முடிஞ்சு அக்காவுக்கு மேரேஜ் ஆச்சு, லேட்டு மேரேஜ் ஆனது. அதுக்கடுத்து எனக்கு டக்குன்னு ஒரேடியாக மேரேஜ் ஆனதுன்னா எனக்கு 2 குழந்தைய கொடுத்தாங்க கடவுள், நல்லபடியாக கொடுத்தாங்க கடவுள். எனக்கு ஒரு கணவரை கொடுத்தாங்க. கணவர் வந்து எப்படிலாம் இங்கே கூட்டின்னு வரணும்னு நினச்சேன். நாங்கள் சிஎஸ்சில் இருக்கிறனால வந்து கணவர் வர மாட்டேன், இந்த பெந்தோக்கோஸ் இருக்கிறனால நீ கையெல்லாம் தட்டுறாங்க ஏன்னா அதனால் உனக்கு கல்யாணம் பண்ணியிருந்துக்க மாட்டேன் அப்படின்னாரு. அப்பயும் நான் அவரோட சவாலோடு வந்து ஜெபிச்சு எஸ்ஸப்பா வரணும், அவர் எப்படின்னா வரணும். ஆனால் இன்றைக்கும் அவர் வருவார் நான் நினச்சேன், அவர் வரவே இல்லை. சரி நீ நான் வரலை அப்படின்னார். நீ போனால் திரும்பி வராது அப்படின்னார். வரல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜபித்தோடு இருந்தேன். சரி திரும்பி எத்தனை மணிக்கு வரேன்னு ஃபோன் மெசேஜ் போட்டார், நான் வரேன் அப்படின்னு. ஆனால் கடவுள் வந்து ஒரு ஆசீர்வாதம் தான், ஆனால் அவர் மனசு தான் மாற்றணும், அதற்காக ஜெபிக்கணும். எல்லாருக்கும் எல்லா சபையாக எங்கள் கணவருக்காக ஜெபிக்கணும், அதற்காக துதிக்கிறோம். இப்போது நிர்மலம் ஆகாமல் இருப்பது இயேசுவோட கிருபை. நான் இன்னைக்கு நிர்மலம் ஆகாமல் இருக்கிறது இப்போ ஏசப்பா என்னை நினச்சி என்னை தேடி வந்ததுனால, என்னை பாசையா மூலியமாக வந்து என்னை அழைத்ததுனால நான் உயிரோடு வாழ்கிறேன். அதுக்காக கோடி கோடி நன்றி சொல்கிறேன், ஏசப்பாவுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நிலைமையில் நானும் இந்த சர்ச்சுக்கு நான் வராமல் இருந்திருந்தேன், நான் இறந்து போயிருக்கேன். 100% சொல்ல முடியும், நான் இறந்து போயிருப்பேன். ஆனால் வந்ததுனால தான் இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறேன் ஏசப்பா சமூகத்தில். ஆனால் நான் இந்து குடும்பத்துலேருந்து வந்தேன். ஆனாலும் எனக்கு எவ்வளோ எதிர்ப்பு இருந்தாலும் எனக்கு தாய் தகப்பமாக இருந்து பாஸ்டமாகவும் பாஸ்டையா வழி நடத்துனதுனால தான் இன்றைக்கி நான் ஏசப்பாவுக்குள்ளே நான் ஏசப்பா பிள்ளையாக நான் வாழ்கிறேன். அதுக்காக கோடான கோடி நன்றி சொல்கிறேன். ஆனால் நீங்களும் அதே போல் வைரேகமாக நீங்கள் இந்து குடும்பத்தில் இருந்தாலும் ஆனால் உண்மையான தேவன் ஏசப்பா மட்டும்தான். ஏன்னா அவர் தான் இந்த வானத்தை பூமியை உண்டாக்கினார், நம்மளுக்காக பிறந்தார் இந்த உலகத்தில். ஏசப்பா தான் வந்து நம்மளுக்காக ரத்த சிந்தி நம்ம பாவங்களுக்காக கழுவப்பட்டவர் அவர் ஒன்று தான். அது ஒன்று மனசில் வைத்துக்கொண்டு
ஆனால் நம்மளுக்காக நெக்ஸ்ட்டு நம்ம இந்த அவருக்குள்ளே நம்ம இருந்தால் தான் நம்ம மீண்டும் உயிரோடு வர முடியும், நம்ம உயிர் வாழ முடியும். நம்ம சத்தால் நம்ம உயிரோடு இருப்போம். அது நம்ம மனசுக்குள்ளே கொண்டு நம்ம ஏசப்பாக்குள்ளே நம்ம நடப்போம் இருப்போம். ஆனால் ஏசப்பா எனக்கு இன்றைக்கி எந்த குறவும் இல்லாமல் சோத்துக்கு தண்ணிக்கு எதுக்கும் வழி எது இல்லாமல் நல்லா நிறைவாக வைத்து கொண்டு இருக்காரு. அதுக்கான கோடி நன்றி சொல்லுகிறேன் ஏசப்பா கிட்ட. நான் வாழ்த்துக்கிறேன் ஏசப்பாக்குள்ளே. நான் ருசி பார்த்ததை நீங்களும் ருசி பாருங்களேன்னு சொல்லி நான் அழைக்கிறேன் உங்களையும். சோத்திரம் இயேசுவே ஆமென் அழைக்கிறேன். அதுக்காக நன்றி. நான் ஏசப்பாக்குள்ள நான் வைரேகமாக நான் வாழ்கிறேன். ஆனால் என்னோட பிள்ளைய வந்து டேலண்ட் இல்லை, நான் படிக்கலை, என் புருஷனும் படிக்கலை. எனக்கு அந்த மாதிரி புருஷனை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எனக்கு அப்பா வீட்லேயும் ஒன்றும் இல்லை, எனக்கு பிறந்த இடத்துலையும் ஒன்றும் இல்லை, சும்மா இருக்கிறேன். இன்று அற்பமாக இருந்தேன். என் அப்பா என்னோட இருக்கும்போது, ஏசப்பா இருக்கும்போது எனக்கு எல்லாம் உண்டு. எல்லாத்தையும் என் தேவன் எனக்கு கொடுத்துருக்கிறார். என் அப்பா பெரியப்பா எனக்கு எல்லா ஆஸ்தி வைத்து கொண்டு இருக்கார். அவர் இருக்கும்போது எனக்கு எந்த கவலையும் இல்லை, எனக்கு எல்லா ஆஸ்தி வைத்திருக்கார். நன்றி. என்னோட இதில் நான் நன்றியாக ஏசப்பா எனக்கு உயர்த்திருக்கார். அதுக்காக கோடி நன்றி. இந்த நாளில் உயர்த்திருக்கிறார். இன்னும் வருகிற நாட்களில் என்னை ஆசீர்வாதித்திருக்கார். நான் எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணின்னு போகும்போது டமாட்டோ கொச்சி வைக்க வராது எனக்கு. ஆனால் ஏசப்பா இன்னைக்கு என்னை ஒரு பட்ரா வழி நடத்துகிறார். அதுக்கான கோடி நன்றி. நான் வந்துட்டு சண்டே சர்ச்சுக்கு போகணும். இன்னும் வைராக்கியத்தில் எனக்கு வேலைக்கு போகிற இடத்துல சண்டே லீவ் கொடுக்க மாட்டேன்றாங்க. நான் வைராக்கியமாக நான் சண்டே சர்ச்சு நான் ஏசப்பாக்கு போகணும். ஏன்னா அது வந்து ஓய்வு நாள், அதனால் நான் பயன்படுத்தணும்னு சொல்லி நான் வைராக்கியமாக இருந்தேன். அந்த நாளில் நான் ஒரு கடையை ஆரம்பிக்கணும், ஒரு ஹோட்டல் பண்ணணும். அப்போ சொந்தமாக நான் ஏசப்பாக்கு எப்போ வேணாலும் போகலாம் அப்படின்ற ஒரு முடிவை நான் பிளானிங்கை நான் பண்ணேன். அப்படி இருக்கும்போது நான் பிளான் பண்ணி நான் ஒரு ஹோட்டல் நடத்தினேன். நான் டொமாட்டோ கொச்சி வைக்க தெரியாத பொண்ணுக்கு இப்போ ஏசப்பா என்னை ஒரு பட்டரா நிறுத்தி அந்த இடத்துல நான் ஒரு முதலாக நிறுத்திருக்காரு. அதனால் கோடி நன்றி செலுத்துக்கிறேன் அவருக்கு. நான் என்னால் ரெண்டு ஆட்களை வைத்து அவர்கள் பேமெண்ட் கொடுக்க எனக்கு தகுதி செய்திருக்காங்க. அதுக்கான கோடி நன்றி. என் மூலியமா ஒரு 10 பேர் சைடில் சாப்பிட்டு நல்லபடியாக இருக்கிறாங்க. அதுக்கான கோடி நன்றி. சோத்திரம் இயேசுவே. அதனால என் அப்பா அம்மா யாருனாக்கா, எனக்கு என் அப்பாவை கை விட்டுக்கலாம், என் அம்மா கை விட்டுக்கலாம், என் பிறந்தவங்க கை விட்டுக்கலாம், எல்லாம் விட்டுக்கலாம். என் தந்தை தாய் என் பாஸ்டம்மா தான் இன்றைக்கு வரைக்கும் ஆலோசனையிலேருந்து வழியிலேருந்து எல்லாம் வழி நடத்துகிறவங்க அவங்க தான். அப்படியே கூட எப்பா சோத்திர இயேசுவே அப்படியே வழிபு நடத்துகிற கிருவிக்காக கோடி நன்றி ராஜா. நீங்களும் அது போல இங்கே தந்தை இல்லாமல் இருக்கலாம், தாய் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், புருஷன்லாம் எந்த ஒரு நிலைமையில் இருக்கலாம். எல்லாரோட பெரிய வழிகாட்டி யாருன்னா நம்ம ஏசப்பா தான். அவர் இருக்க பற்றி கொள்ளுங்க. எல்லாம் உங்களுக்கு எனக்கு கிடைத்து எனக்கு என் வாழ்க்கையில் செய்ய இந்த நன்மையை உங்களுக்கு செய்வார். சரி, நீ வேற எதனா பண்ணு, உனக்கு படிப்பு வராதுன்னு என்னை சொன்னவங்க இருக்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் இன்னைக்கு என்னை பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாக எனக்கு இன்னைக்கு அவ்வளோ பெரிய வேலை, அவ்வளோ பெரிய கம்பெனியில் ஏசப்பா என்னை தகுதியாக என்னை நிறுத்திருக்கிறாரு. அதுக்காக ஏசப்பாக்கு கோடி நன்றி.